யோவேல் தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்திலே 1வது அதிகாரத்திலே 4வது வசனத்தை வாசிப்போம். பிறகு 2வது அதிகாரத்திலே 24, 25, 26 3 வசனங்களை வாசிப்போம். பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இங்க 2வது அதிகாரம் 24, 25, 26 3 வசனங்களை வாசிக்கிறேன். அதாவது கலங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். அவருடைய வார்த்தை நமக்கு கூட ஆசீர்வாதத்தையும் கூட்டி தருவாராக. கர்த்தர் நல்ல தேவனாய் இருக்கிறார். இது 2வது ஒரு பாகம், ஜீவ வெளிச்சத்தை மனவாட்டிக்கு திரும்ப அளிப்பேன். இது அநேக பேர் பிரசங்கிச்சிருக்காங்க. அல்ல இதுல நிறைய வெளிப்பாடுகள் இருக்கிற, நம்ம அதை தேடதான் நிறைய கிடைக்கும். ஏன்னா இது ஒரு பொக்கிஷம். இந்த செய்தி போவதுக்கு முன்பாக இந்த செய்தியில ஒரு சின்ன ஒரு திருத்தம் இருக்கிற. எல்லா ஸ்தாபன சபைகளும் என்ன பண்றாங்க? ஆமா, பச்சை புழு வெட்டுக்கிளி பச்சை கிளின்னு சொல்றாங்க. இல்ல, இன்னைக்கு வேதத்தின் பூர்வமாக நம்ம இன்னைக்கு போகிறோம். இங்க இந்த வசனத்தை வாசிங்க. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. இது தமிழ் பைபிள்ல ரெட்ல மார்க் பண்ணிருக்கு, பச்சை கிளி. பச்சை கிளி என்பது வேதத்துல கிடையாது. ஆனா தமிழ் பைபிள்ல டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டிருக்காங்கன்னா பச்சை கிளின்னு போட்டிருக்காங்க. இது இங்கிலீஷ்ல that which the palmer worm had left had the locust eaten, and that which the locust had left had the canker worm eaten. Canker worm நல்லா பாருங்க, canker worm. ஃபர்ஸ்ட் palmer worm அப்படினா பச்சை புழு, locust அப்படினா அது வெட்டுக்கிளி, அடுத்து canker worm. canker wormனா பட்டை புழு, wormனா புழு. இங்க ஸ்பாரோ அந்த மாதிரில கிரீன் ஸ்பாரோ பச்சை கிளி அந்த மாதிரில எதுவும் போடல. இங்க என்ன போட்டிருக்காரு? canker worm eaten, and that which the canker worm had left had the caterpillar eaten அப்படின்னு சொல்லி இங்க இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கு. எல்லாமே சரிதான், அந்த ஒரு வார்த்தை தான் தவறா இருக்கு. ஏன்னா இந்த மூல நீங்க பழைய ஏற்பாடு புத்தகத்துல ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பழைய ஏற்பாடு மூல மொழி எதுன்னு பாத்தீங்கன்னா எபிரேய பாஷையிலிருந்து என்ன பண்ணுது? நேரடியாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆங்கிலத்திலிருந்து தான் நமக்கு என்ன பண்ணுது? மொழிபெயர்த்து வந்திருக்கிறது. ஆகினாலே நீங்க எது எடுத்து பார்த்தாலும் முதலாவது இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க. இங்கிலீஷ் பைபிள்ல ஸ்கோஃபீல்ட் புத்தகம் உங்க கையில கிடைச்சதுன்னா சந்தோஷம். ஒருவேளை கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் அது தானே நீங்க பாருங்க, கேஜிபி. இதுல பாத்தீங்கன்னா உண்மையான இங்கிலீஷ் ஆங்கில இலக்கணம் சரியா அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. கேங்கர் வார்ம். கேங்கர் வார்ம்னா பட்டை புழு. இப்ப நீங்க தமிழ்ல பைபிள்ல நீங்க வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்னா பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி சாப்பிட்டது, வெட்டுக்கிளி விட்டதை பட்டை புழு சாப்பிட்டது, பட்டை புழு விட்டதை முசுக்கட்டை பூச்சி சாப்பிட்டது. இதுதான் தமிழ்ல சொல்லப்பட்டிருக்கு. சரி, இது ஒரு திருத்துதல். ஏன்னா வேதத்துல நம்ம வாசிக்கும் போது அது சரியா இருக்கு. ஏன்னா இங்க அர்த்தமே மாறி போகுது. பச்சை கிளின்னு ஒண்ணு வரும்போது அர்த்தமே மாறி விடுகிறது. ஆனா பட்டை புழு, ஏன்னா இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? கேங்கர் வார்ம், பட்டை புழு. இப்பதான் அதுக்கான சரியான அர்த்தம் உங்களுக்கு வரும். அதனால இந்த செய்தியை நான் தொடக்கத்துல இருந்து பேசிக்ல இருந்து நான் கொண்டு போறேன். ஏன்னா அது ஒரு செய்தியை இதை பரிபூர்ணமா அதை முடிச்சணும்னு நான் பாக்குறேன். ஆனா டைம் இப்பொழுதே 11 மணி ஆக போகுது. கொடுக்கப்பட்ட நேர கால அவகாசம் தாண்டி போயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். இந்த யோவேல் தீர்க்கதரிசி இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லும் போது தேவன் நாட்டின ஒரு விருட்சத்தை, ஒரு கனி தரக்கூடிய ஒரு விருட்சத்தை குறித்து இந்த யோவேல் தீர்க்கதரிசி இதை குறித்து யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல அவர் பேசியிருக்கிறார். அவர் தீர்க்கதரிசனமாக உரைத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் பச்சித்தது. இந்த 4 பூச்சிகள் என்ன பண்ணுது? இந்த விருட்சத்தை பச்சித்தது. ஆனாலும் இந்த பச்சித்த விளைவை என்ன பண்ணுவேன்? திரும்ப அளிப்பேன். எல்லா ஸ்தாபனத்துல என்ன பேசுவாங்கன்னா, நீங்க ஆசீர்வாதத்தை இழந்து போனீங்களா, தேவன் உங்களுக்கு தருவார். வாழ்க்கையில சுகத்தை இழந்து போனீங்களா, பலத்தை இழந்து போனீங்களா, வருமானத்தை இழந்து போனீங்களா, வேலையை இழந்து போனீங்களா, ஐஸ்வர்யத்தை இழந்து போனீங்களா, எல்லாத்தையும் தேவன் உங்களுக்கு தருவார். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சது. ஆனா உண்மையான அர்த்தம் அது கிடையாது. சபைக்கு தேவன் என்ன திரும்ப அளிக்க போகிறார்? சபையாகிய நமக்கு ஆதியிலே தேவன் நாட்டின விருட்சத்திலே எப்படியான காரியங்கள்லாம் இருந்தது, எப்படியெல்லாம் இந்த 4 பூச்சிகள் இந்த சபைக்கு தேவன் கொடுத்த காரியங்களை எப்படியெல்லாம் பச்சித்தது,
எப்படி தேவன் இந்த கடைசி காலத்தில் திரும்ப பச்சித்த எல்லா காரியங்களும் திரும்ப சபைக்கு எப்படி கொண்டு வருகிறார். இதுதான் இந்த செய்தி. அல்லேலூயா. இந்த செய்தியை நீங்க தெரிஞ்சுக்கும் போது நான் நிறுத்தி நிதானமாக கொண்டு போகிறேன். எப்பவுமே நான் செய்தி வேகமா பேசுவேன், ஏன்னா போதுமான நேரம் இருக்காது. செய்தி நேரத்துக்குள்ள முடிக்கணுன்றதுக்காக வேகமா பேசுவேன். ஆனா இந்த வாட்டி நான் பொறுமையா நிதானமாக எடுத்துட்டு போறேன். எல்லாருடைய சரீரத்துல பலவீனம் இருக்கிறது, என்னுடைய சரீரத்துல பலவீனம், உங்களை காட்டில எனக்கு அதிக பலவீனம் இருக்கிறது. ஆமா, ஆனா பாருங்கள், நிச்சயமாக பசுதாவின் இங்க இருக்கிற சரீரத்துக்கு என்ன பண்ணுவார்? தேவையான பலத்தை தருவார், சுகத்தை தருவார். செய்தியை பிரசங்கிப்பதற்கு தேவன் எனக்கு பலத்தை கொடுத்தார் என்றால் செய்தி கேட்பதற்கும் தேவன் உங்களுக்கு பலத்தை தருவார். அல்லேலூயா. அதுதான் என்னுடைய விசுவாசம். நான் அடிக்கடி சொல்றது அதுதான். என்னுடைய செய்தி எப்பொழுதுமே அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளும். ஏன்னா வார்த்தையானது பரிபூர்ணமானது. அந்த செய்தியை நீங்க என்ன பண்ண முடியாது, சுருக்கியோ அதை நீங்க கட் பண்ணியோ நீங்க சொல்ல முடியாது. தேவன் பசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? சபைக்கு இதெல்லாம் போதிக்க வேண்டும் என்று செய்தியை நமக்கு வெளிப்படுத்தி அவர் கொடுக்கிறார். இதை நீங்க பரிபூர்ணமா கேட்டதா அதுக்கான ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கும், அதுக்கான நன்மைகளும் பரிபூர்ணமா கிடைக்கும், ஆவிக்குரிய போஜனமும் பரிபூர்ணமா கிடைக்கும். நீங்க இதை சுருக்கி இதை நெருக்கி உங்களை அரைகுறைமா நீங்க கொடுத்தீங்கன்னா இது போதுமானதா உங்களுக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்க. அதனாலதான் சொல்றேன், நேரம் தாண்டி போனாலும் நேரமானது என்னுடைய கருத்துல இல்லை, அது தேவனுடைய கருத்துல இருக்கிறது. இந்த செய்தி எவ்வளவு நேரம் போகும்னு எனக்கு தெரியல, ஆனா பசுத்தாவியானவரே பேசுகிறவரா இருக்கிறேன். அவ்வளவுதான். அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன், அவரே இனிமே அவர் வழி நடத்தட்டும். கர்த்தர் நல்ல தேவனா இருக்கிறார். பாருங்கள், இந்த யோவேல் தீர்க்கதரிசி இந்த விருட்சத்தை குறித்து, தேவன் நாட்டின ஒரு கனி தரக்கூடிய ஒரு விருட்சத்தை குறித்து இந்த யோவேல் தீர்க்கதரிசி இங்கே கூறி இருக்கிறார். இந்த கனி தரக்கூடிய இந்த விருட்சமானது முதலாவது எங்க நாட்டப்பட்டது என்றால் ஆதியிலே ஏதேன் தோட்டத்திலே இந்த ஜீவ விருட்சத்தை தேவன் நாட்டினார். ஆனா என்ன நடந்தது? ஏவாள் என்ன செய்தார்? இந்த விருட்சத்தை புசிக்க தவறிவிட்டார். ஆதியிலே 2 விருட்சங்கள் இருந்தது. ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்னு அறிவுக்குரிய விருட்சம். நீங்க சொல்லலாம், நன்மை தீமை அறியத்தக்கதான விருட்சம் தானே? இல்ல, அறிவுக்குரிய விருட்சம். இதையும் நீங்க ஆங்கிலத்துல நீங்க பார்க்கணும். இங்க நான் வச்சிருக்கிறேன் பாருங்கள், ஆதியாகமம் 2:9 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். பாருங்க, 2 விருட்சம், தோட்டத்தின் நடுவே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். நீங்க ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்க. And out of the word, நான் ஃபுல்லா வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, இங்க 2ல மார்க் பண்ணியிருக்கோம். And the tree of knowledge, knowledgeனா அறிவு, the tree of knowledge of good and evil. knowledge என்றால் அறிவு. நீங்க ஒரு 10 மாடி உயரத்து ஒரு கட்டிடத்துல ஏறி உச்சியில போயிட்டு அந்த கீழே குச்சிங்கன்னா நீங்க செத்துருவீங்களா உயிரோடு இருப்பீங்களான்னு சொல்லி எது போதிக்கும்? உங்களுக்கு அறிவு தான் போதிக்கும். ஒரு விஷயத்தை செய்யும் போது செய்வது நல்லதா தவறா என்பதை எது உங்களுக்கு போதிக்கும்? அறிவு தான் உங்களுக்கு போதிக்கும். நீங்க ஒரு டம்ளர்ல விஷம் கையில கொடுத்துட்டு இந்த விஷத்தை நீங்க குடிச்சா நீங்க உயிரோடு இருப்பீங்களா செத்துருவீங்களா என்பது எது போதிக்கும்? அறிவு தான் போதிக்கும். அறிவுக்கு தெரியும், அறிவு போதிக்கும். இது தீமையானது, இது நீ குடிச்சா நீ செத்துருவ, நீ 10 மாடி உயர கட்டடத்திலிருந்து கீழே குச்சா நீ செத்துருவன்னு சொல்லி எது உங்களுக்கு போதிக்கிறது? அறிவு தான் போதிக்கிறது. இந்த அறிவு தான் அறிவுக்குரிய விருட்சம். 2 விருட்சங்கள் தேவன் என்ன பண்ணது? அங்கே பூமியில முளைக்க பண்ணினார். ஒன்று ஜீவக்குரிய விருட்சம், ஜீவ விருட்சம், அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று கூறினார். அல்லேலூயா. நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர் ஆதியிலே இருந்தே இருக்கிறார். ஏதேன் தோட்டம் நாட்டப்பட்ட இதுல இருந்தே அவர் இருக்கிறார். தேவன் 2 விருட்சத்தை வச்சார். ஒன்று நித்திய ஜீவனுக்குரியது, இன்னொன்னு மரணத்துக்குரியது. 2 விருட்சங்கள். ஆனா ஏவாள் எதை தெரிந்து கொண்டார்? அறிவுக்குரிய விருட்சம். அறிவுக்குரிய விருட்சத்தை அவர் தெரிந்து கொண்டதுனாலதான் இன்னைக்கு முழு பூமியுமே எப்படி இருக்கிறது? சீர்கெட்டு போய் பாவத்தில் விழுந்து போயிருக்கிறது. ஆனா ஏவாள் மாத்திரம் ஜீவ விருட்சத்தை புசித்திருப்பாரானா நம்ம தலையில என்ன இருக்காது? வெள்ள முடி வராது, ஒரு வயசாகாது, நித்திய ஜீவனை உடையவர்களா இருப்போம், சரீரத்தில் பலவீனம் இருக்காது, நோய் இருக்காது, வியாதி இருக்காது, போராட்டம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, அவிவிசுவாசம் இருக்காது, சந்தேகம் இருக்காது, நம்ம மத்தியில் எந்த ஒரு கலரைகளும் இருக்காது, எதுவுமே இருக்காது. என்றென்றுமாய் நம்ம இளமையாக நம்ம தேவனோடு கூட இருந்திருப்போம். ஆனால் இந்த அறிவுக்குரிய விருட்சத்தை ஏவாள் என்ன பண்ணா? புசித்தான். ஜீவனுக்குரிய விருட்சத்தை புசிக்க தவறிவிட்டான். அந்த ஜீவ விருட்சமானது என்ன பண்ணுது? பூமியில வந்தது. அவர்தான் இயேசு கிறிஸ்துவாக பூமியில வந்தார். அப்பொழுது யூதர்கள் என்ன பண்ணாங்க? அதை புசிக்கல, அதை தவறிட்டாங்க.
இயேசு கிறிஸ்து என்ன பண்ண? அவர்தான் ஜீவ விருட்சம். அவர் என்ன கூறினார்? உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தோம், அவர் மரித்தார்களே, ஆனால் இந்த ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவன் என்னென்றைக்கும் என்ன பண்ண மாட்டான், அவன் சாக மாட்டான் என்று கூறினார். ஏனென்றால் இந்த ஜீவ விருட்சம் யாரு? இவர்தான் ஜீவ அப்பம். ஜீவ அப்பம் நானே, வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் நானே என்று கூறினார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் ஆதியிலே தேவன் ஆதி ஏதேன் தோட்டத்திலே நாட்டின ஒரு ஜீவ விருட்சம். இந்த விருட்சத்தை புசிக்கிறவனுக்கு என்ன பண்ணாது? மரணம் உண்டாகாது என்று இயேசு கூறினார். ஆதியில உன் பிதாக்கள் என்ன பண்ணாங்க? மன்னாவை புசித்தார்கள். புசித்தவர் என்ன பண்ணாங்க? வனாந்திரத்திலே மரித்து போனார்கள். ஆனால் இந்த ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவனுக்கு மரணமே கிடையாதுன்னு இயேசு கிறிஸ்து கூறினார். அல்லேலூயா. ஏன்னா அவர்தான் ஜீவ விருட்சம். ஆதியிலிருந்தே அவர் இங்க இருக்கிறார். இந்த ஜீவ விருட்சத்தை ஏவாள் என்ன செய்தார்? புசிக்க தவறிவிட்டார். இயேசு கிறிஸ்து என்ன பண்ண? திரும்பமாக ஜீவ விருட்சமாக இந்த பூமிக்கு வந்தார். வந்து ஜீவ அப்பம் நானே என்று கூறினார். ஆனா யூதர்கள் என்ன பண்ணாங்க? அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ பெயல்செபூல், நீ பிசாசுகளின் தலைவன் என்று என்ன பண்ணாங்க? கூறினார். அவர் ஏற்றுக்கவே இல்லை. அவர்களும் தவறிவிட்டார்கள். அங்கே நியாய பிரமாணமும் தவறி போனது. எல்லாமே தவறி போனது. பாருங்கள், தேவன் அந்த விருட்சத்தை எங்க நட்டார்னா பெந்தகோஸ்தே நாளிலே அதை நட்டார். முதலாக இந்த விருட்சமானது சபைக்கென்று தேவன் என்ன பண்ணார்? பெந்தகோஸ்தே நாளிலே அதை வைத்தார். இந்த மரத்தை குறித்து அநேக வருஷத்துக்கு முன்பாக தாவீது இது வந்து பார்த்தார். அநேக வருஷத்துக்கு முன்பாக இந்த ஜீவ விருட்சத்தை என்ன பண்ணார்? தாவீது அதை பார்த்தார். அது எங்க நடப்பட்டிருக்கிறதுனா, அது நீரூற்றுகளின் ஓரமாய் நடப்பட்டு அது இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருக்கிறதை தாவீது கண்டார். இந்த பெந்தகோஸ்தே நாளிலே நாட்டின இந்த விருட்சத்தை தாவீது இங்கே குறித்து கூறுகிறார். என்ன கூறுகிறார் என்றால், அதுதான் அந்த வசனத்தை வாசித்தோம். இது எங்க நடப்பட்டிருக்கிறது? இந்த விருட்சம் என்றால் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது. நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று இங்க என்ன பண்றார்? தாவீது பல நூறு வருஷங்களுக்கு முன்பாகவே பெந்தகோஸ்தே நாளிலே தேவன் நட்ட விருட்சத்தை அவன் கண்டான். அந்த விருட்சமானது மறிக்கவே முடியாது. ஏனென்றால் அது ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட ஒரு விருட்சம். அல்லேலூயா. ஏனென்றால் அதுதான் பரிசுத்த பவுல் நம்ம அதை வாசிக்கிறோம். எபேசியர்ல 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்னா, ஆதியிலே தேவன் கிறிஸ்துக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டபடியே இந்த விருட்சத்தை எங்க வைத்திருக்கிறார்? ஆதியிலே தேவன் தெரிந்து கொண்டார். எங்க தெரிந்து கொண்டார்? கிறிஸ்துக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டார். இந்த விருட்சம் என்ன பண்ணாது? இந்த மரமானது சாகடிக்க முடியாது. இதுல இருக்கிற எந்த ஒரு இலை என்ன பண்ணாது? கீழே விடாது. இதுல இருக்கிற எந்த ஒரு கனி என்ன பண்ணாது? உதிராது. ஏனென்றால் அந்த மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு கனிகளும் இலைகளும் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவை. அது கிறிஸ்துக்குள்ளாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இது ஒரு சுவிசேஷம் தான். இது ஒரு முக்கியமான ஒரு சுவிசேஷம். சபையானது இதை அறிஞ்சிருக்கணும். ஏன்னா தேவன் இவைகள் எல்லாவற்றையும் திரும்ப சபைக்கு தான் தருவன்னு சொல்லியிருக்கிறார். பாருங்கள், இந்த மரமானது எங்க நடப்பட்டிருக்குன்னா ஒரு நதியின் ஓரமாக. அதுதான் இங்கே கூறுங்க, நீர்க்கால்களின் ஓரமாக. நீர்க்கால்கள் நல்லா புரிஞ்சுங்க. சின்ன ஒரு காரியத்தை நான் விளக்குகிறேன். நீர்க்கால்கள், இது ரெண்டுத்தையும் பிரிச்சீங்கன்னா நீர் கால்கள். நீர் வந்து ஒருமையில் இருக்கிறது, கால்கள் என்பது பன்மையில் இருக்கிறது. இந்த நீர் எதை குறிக்கிறது என்றால் அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. அவர்தான் வற்றாத ஜீவ நதி. யாரு? அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவிதான் நதி. இது நதியின் ஓரமாக என்ன பண்ணிருக்கிறது? ஒரு மரமான ஜீவ விருட்சமான நடப்பட்டிருக்கிறது. அதுதான் சபை. நீர் என்பது ஒருமையை குறிக்கிறது. நீர், தண்ணீர், தண்ணீர்கள் என்று சொல்லப்படவில்லை, நீர் கால்கள் என்று சொல்லப்படும். நீர் என்றால் பசுதாவிக்கு அடையாளமா இருக்கிறது. ஒருமையில சொல்லப்படுறது. கால்கள் பன்மையில் இருக்கிறது. அதாவது பன்மையில் இருக்கிற காரியங்கள் என்னவென்றால், கால்கள் என்றால் நீங்க விவசாய பூமியில போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், விவசாயிகள் என்ன எப்படி விவசாயம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? மழை தண்ணி பெஞ்சுன்னா ஒரு குளத்தை வந்து என்ன பண்ண வெட்டி வச்சிருப்பாங்க. அதுல வந்து தண்ணியை வந்து சேகரிச்சு வச்சிருப்பாங்க மழை பெய்யும் போது. இதுல வந்து செடிக்கு வந்து நீர்ப்பாசனம் செய்யணும் என்ன பண்ணுவாங்க? கால்வாய் மாதிரி வெட்டுவாங்க. கால்வாய் மாதிரி வெட்டி இந்த பக்கம் ஒரு கால்வாய் இந்த பக்கம் ஒரு கால்வாய் வெட்டி விடுவாங்க. ஒரே இதுதான். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கால்வாய் வெட்டிட்டு அதுல இருந்து கிளை கிளையாக என்ன பண்ணுவோம்? பிரிச்சு போவோம். இது எத்தனை பேர் பாத்துக்கிறீங்க எனக்கு தெரியல. இது பார்த்தவங்களுக்கு தான் இந்த செய்தி நல்லாவே ஈஸியா புரியும். இந்த நீர் கால்கள், ஆனா தண்ணி ஒண்ணுதான், ஆனா அநேக கால்கள் இதுல இருக்கிறது. அப்படி என்றால் பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் தான். அவருக்குள்ளாக இருக்கிற கனிகள் 9 வகையான கனிகளும் 9 வகையான வரங்களும் அதுல இருக்கிறது. புரிகிறதா? இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கான அடையாளமே என்னவென்றால் அந்நிய பாஷை கிடையாது. 9 ஆவியின் கனிகள். 9 ஆவியின் கனிகள் என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம்,
சகோதர சிநேகம், நீடிய பொறுமை, விசுவாசம், இது போல 9 கனிகள் இருக்கிறது. இந்த கனிகள் எல்லாம் யார்கிட்ட இருக்கிறது? பசுத்தாவியின் கிட்ட இருக்கிறது. அப்ப நீங்கள் அந்த பசுத்தாவியை பெருங்கொழுதான் அவரில் கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறீர்கள். புரிகிறதா? இப்ப சபையானது என்ன பண்ணணும்? கனி கொடுக்கணும். யாருடைய கனியை கொடுக்கணும்? தேவனுடைய கனியை கொடுக்கணும். ஏன்னா இது எல்லாமே யாருடையது? தேவனுடையது. இப்ப இந்த கனி கொடாத மரம் எல்லாம் என்ன பண்ணணும்? வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகினாலே இந்த விருட்சம் நல்லா கவனிங்க, இந்த விருட்சம் கனி கொடுக்கணும். சபையானது யாருக்கு கனி கொடுக்கணும்? தேவனுடைய கனியை அவருக்கு கொடுக்கணும். இதுதான் இங்க செய்தியில நம்ம வாசிக்கிறோம். இதை நான் திருத்தி நான் உங்களுக்கு நல்லா விளக்கமா ஈஸியா நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா புரிஞ்சுங்க. பசுதாவி ஒண்ணுதான், அவருக்குள்ளாக 9 ஆவின் வரங்கள் இருக்கிறது. என்ன வரங்கள் இருக்கிறது? ஞானத்தை போதிக்கக்கூடிய வரம் இருக்கிறது, வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கக்கூடிய வரம் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் உரைக்கக்கூடிய வரம் இருக்கிறது, அந்நிய பாஷை பேசக்கூடிய வரம் இருக்கிறது, அந்நிய பாஷைக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடிய ஒரு வரம் இருக்கிறது. இது போல 9 வகையான வரங்கள் இருக்கிறது. இந்த வரங்கள் எல்லாம் கொடுக்கிறது யாரு? பசுத்த ஆவியானவர். அது அவருடையது, நமக்குரியது இல்ல, அது அவருடையது. 9 ஆவியின் கனிகள் இருக்கிறது. அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இது எல்லாமே யாருடையது? பசுத்த ஆவியின் கனிகள். இதைதான் என்ன செய்கிறது? இந்த 4 பூச்சிகளும் பச்சித்து போட்டு விட்டது. இதுதான் நம்ம செய்தியில பார்க்க போகுது. எப்படி அது தேவன் திரும்ப தருகிறார்? எப்படி இந்த 4 விதமான பூச்சிகள் பச்சித்து போட்டது? எதையெல்லாம் சபையானது இழந்து போனது? இதுதான் அருமையான ஒரு செய்தி. தேவன் அதை பரிபூர்ணமாக கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து வர செய்தியில நாம் பார்ப்போம். பாருங்கள், இந்த மரம் மரிக்குமா? ஏன்னா இது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கு. நீங்க ஒரு மரத்தை, தண்ணி ஓட்டமா இருக்குது பாத்தீங்களா, நீர் ஓட்டம். இந்த நீர் ஓட்டமா ஒரு மரத்தை நட்டுட்டு இன்னொரு மரத்தை எடுத்துட்டு போயிட்டு தண்ணியே இல்லாத ஒரு வறட்சியான ஒரு இடத்துல போய் நட்டீங்கன்னா எது நல்லா செழிப்பா வரும்? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டுதான் செழிப்பா வரும். ஏன்னா மரத்துக்கு தேவையான தண்ணீர் பக்கத்துல இருக்கிறது, செழிப்பா இருக்கும். ஆனா தண்ணி இல்லாத ஒரு இடத்துல நடப்பட்டிருந்தால் இது எப்படி இருக்கும்? இலைகள் எல்லாம் சீக்கிரத்துல உதிர்ந்து போயிடும். ஆனா வேதம் என்ன சொல்லி இருக்கிறது? இலையுதிராத இருக்கிற மரம். தண்ணீர் இல்லாத இடம் எப்படி இருக்கும்? வறண்டு போயிருக்கும். மரம் அங்க செழுமையா வருமா? வராது. அதுல கனிகள் எப்படி இருக்கும்? பெருசு பெருசா வருமா? வராது. நீங்க எந்த அளவுக்கு தண்ணியை ஊத்துறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்ன பண்ணும்? கனிகளும் பெரியவைகளா இருக்கும். மரம் எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும், செழுமையா இருக்கும். இதுதான் தாவீது இங்கே பார்க்கிறார். அது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது. அந்த மரம் என்ன பண்ணாது? அந்த விருட்சம் மரிப்பதில்லை. அதுல இருக்கிற இலைகள் என்ன பண்ணாது? உதிராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பலமான காற்று கூட அந்த மரத்தின் மேல் மோதினா கூட என்ன பண்ணாது? அந்த வேர்கள் அடியோட சாய்வது கிடையாது. அது எதுவுமே என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏன்னா அது நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது. ஒரு பலமான காற்று அதன் மேல் மோதினால் இது ஒரு விசுவாசிக்கு அடையாளமா இருக்கிறது. இந்த விருட்சம் ஒரு விசுவாசிக்கு ஒரு அடையாளம். இந்த பலத்த காற்று என்பது ஒரு சோதனை. நீங்க காத்து நல்ல பலமா ஒரு மரத்து மேல அடிச்சதுன்னா என்ன பண்ணணும்னா அந்த மரம் அசையும். அசையும் போது என்ன பண்ணும்? வேர்கள் தளர்ந்து போகும். தளர்ந்து போகும்போது என்ன செய்யும்னா வேர்கள் இன்னும் என்ன பண்ணும்? ஆழமா போகும். அப்ப மரம் எப்படி இருக்கும்? இன்னும் வலுவா இருக்கும். அதே போலதான் விசுவாசியினுடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகள் ஒரு விசுவாசி என்ன செய்கிறது? இன்னும் வலுவாக்குகிறது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில ஒரு பலத்த காற்று சோதனை போல மோதும் பொழுது அந்த விசுவாசி என்ன செய்கிறது? இன்னும் தேவனுக்குள்ளாக இன்னும் ஆழமாக போக செய்கிறது. இன்னும் தேவனோடு கூட நெருங்கிய ஐக்கியத்தை கொண்டு வருகிறது. இன்னும் உங்களுடைய தேவனோடு கூட நீங்க வைத்திருக்கிற உறவை இன்னும் மேம்படுத்துகிறது, உறுதியாக்குகிறது, வலுவாக்குகிறது. அல்லேலூயா. ஆகினால் தான் சொல்றேன், விசுவாசிகளாகி நீங்கள் ஒரு பலத்த காற்று உங்கள் மேல் மோதும் போது, சோதனையானது உங்கள் வாழ்க்கையில வரும்போது சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா அது உங்களோடு கூட என்ன பண்ணுது? தேவனோடு கூட நெருங்கின ஒரு ஐக்கியத்தை கொண்டு வருகிறது. ஒரு மரத்தின் மேல் மோதும் போது வேர்கள் என்ன பண்ணும்? தளர்ந்து போகும். தளர்ந்து போகும்போது வேர்கள் இன்னும் ஆழமா போவதற்கான இடம் அங்கே உண்டாயிருக்கும். அது போலதான் விசுவாசியினுடைய வாழ்க்கை. தேவனிடத்தில் முதலாவது சேருகிறவன் முதலாவது என்ன செய்யணும்? சோதிக்கப்படணும், சிட்சிக்கப்படணும், நிரூபிக்கப்படணும். நீங்க யார் என்பதை நிரூபிக்கணும். இவர் கிறிஸ்தவன் தானா என்பதை நிரூபிக்கணும். கிறிஸ்து உங்களில் ஜீவிக்கிறாரா என்பதை நிரூபிக்கணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவன். பேர் கிறிஸ்தவன் கிடையாது. பேருக்காக நான் கிறிஸ்தவன் ஒயிட் அண்ட் ஒயிட்ல போயிட்டு முதல் சபையில முதல் வரிசையில உட்கார்ந்துட்டு பயபக்தியா போயிட்டு கைகளை தட்டி சத்தமா பாடல்களை பாடி மற்றவர்கள் எல்லாம் கேட்கணும், மற்றவங்க என்ன பார்க்கணும்னு சொல்லி அந்நிய பாஷைகளை பேசி, இது அல்ல உண்மையான கிறிஸ்தவன். ஆனா அவங்களுடைய வாழ்க்கையின் ஜீவி எப்படி இருக்கும்? உலகத்தில் உள்ளவைகளை போல இருக்கும். உலகத்துக்கும் அவங்களுக்கும் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். அவனும் சிகரெட் பிடிப்பானா, இவனும் சிகரெட் பிடிப்பான். உலகத்துல அவனும் டிவி பார்ப்பான், இவனும் டிவி பார்ப்பான். அவனும் நாடகம் பார்ப்பான், சீரியல் பார்ப்பான், சினிமா பார்ப்பான், இவனும் பார்ப்பான். அப்புறம்
ஆனா கிறிஸ்தவன் என்பது கிறிஸ்து உங்களில் ஜீவிப்பாரானால் உங்கள் வாழ்க்கையே வித்தியாசமா இருக்கும். நீங்கள் மற்றவர்களை போல பேச முடியாது, மற்றவர்களை போல நடக்க முடியாது, மற்றவர்களை போல உங்களால துணியை உடுத்த முடியாது. அந்த சகோதரர் இப்ப மாடர்னா ஒரு ட்ரெண்டிங்கா ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கிறார், அது போல நாம போடுவோம்னு சொல்லி அந்த எண்ணமே உங்களுக்கு வராது. காரணம் என்ன? உங்களுக்கு ஜீவிக்கிறவர் யாரு? அவர் தான் இயேசு கிறிஸ்து. பசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஜீவிக்கிறார். உங்களுடைய பேச்சு மாறி இருக்கும், உங்களுடைய செயல்கள் மாறி இருக்கும், உங்க நடத்தைகள் மாறி இருக்கும், நீங்க வாழ்கிற வாழ்க்கை மாறி இருக்கும், எல்லாமே மாறி இருக்கும். காரணம் என்ன? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையானது உங்களுக்குள் ஜீவிக்கிறது. அதுதான் எல்லாவற்றையும் என்ன பண்ணுது? இந்த உலகத்தில் இருந்தும், உலகத்தில் உள்ள அசுத்தங்களில் இருந்தும், எல்லா பாவங்களில் இருந்தும் உங்களை என்ன பண்ணுது? வேறு பிரிக்கிறது. உன் தாய் தகப்பனத்திலிருந்து வேறு பிரிக்கிறது, உன் கூட பிறந்தவர்களிடத்திலிருந்து வேறு பிரிக்கிறது, உனக்கு அன்பானவர்கள் எல்லாரிடத்திலிருந்து என்ன பண்ணுது? அது வேறு பிரிக்கிறது. தேவனுடைய வார்த்தை. தேவனுக்கு தேவை நீங்க தான், மத்தவங்க இல்லை. தேவனால் முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொருவர்களையும் அழைக்கிறார். தேவன் என்ன பண்ணல? ஒரு கூட்டமா அழைக்கல. ஒவ்வொரு மனிதன் தனித்தனியான ஒவ்வொரு மனிதன் என்ன பண்ற? ஒவ்வொரு மனிதனையும் தேவன் அழைக்கிறார். அல்லேலூயா. ஒரே நேரத்தில் ஒரு கூட்டமா தேவன் அழைக்கல. ஒவ்வொரு 10 லட்சத்தில் ஒன்று. அல்லேலூயா. நம்ம எல்லாமே 10 லட்சத்தில் ஒன்று. நம்ம எல்லாம் கோதுமை மணிகள், தேவனுடைய களஞ்சியத்தில் சேர்க்கப்பட வேண்டியவர்கள் நாம். தேவன் என்ன செய்கிறார்? கோதுமை மணியை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் நல்ல தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், ஆவி ஒன்றுதான். அவருக்குள்ளாக இருக்கிற காரியங்கள் என்ன இருக்கிறது? 9 வகையான கனிகள் இருக்கிறது, 9 வகையான வரங்கள் இருக்கிறது. இவைகள் எல்லாமே கொடுக்கிறது எது? பசுத்த ஆவிதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற சபைகள் எங்க நடப்பட்டிருக்கிறது? நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டிருக்கிறதோ? இல்ல. தாவீது கூறினான், இந்த ஜீவ விருட்சமானது பெந்தெகோஸ்தே நாளிலே நடப்பட்ட அந்த விருட்சமானது எங்க நடப்பட்டிருக்கிறது? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறது. அதுல இருக்கிற இலைகள் என்ன பண்ணுவது? உதிர்வது கிடையாது. அந்த மரம் என்ன செய்வது? வேர்கள் சாவதில்லை, அந்த மரம் காய்ந்து போவதில்லை. ஏன்னா அது ஜீவன் நதியின் ஓரமாக நடப்பட்டிருக்கிறது. அந்த மரத்தை சேதப்படுத்த முடியாது, அந்த மரம் மரிக்க முடியாது. இதுதான் தாவீது அங்கே கண்டான். அவன் பாக்கியவான் என்று இங்கே கூறியிருக்கிறான். ஆனா இன்னைக்கு இருக்கிற பெந்தெகோஸ்தேவானாலும் ஸ்தாபனமானாலும் எந்த தனிப்பட்ட சபையானாலும் இவைகளெல்லாம் எங்க நடப்பட்டிருக்கிறது? இவங்களெல்லாம் இந்த நீர்க்கால்களை எல்லாவற்றையும் தாண்டி போயிட்டாங்க. பசுத்த ஆவியானவரை புறக்கணித்து விட்டு மனிதனால ஏற்படுத்தப்பட்ட கோட்பாடுகளையும் சத்தியத்தையும் என்ன பண்றாங்க? மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று வேதம் கூறுகிறது. இந்த சபையானது இப்படி எங்க போய்விட்டது? நீர்க்கால்களை எல்லாவற்றையும் தாண்டி போய்விட்டது. அதனால தான் பசுத்த ஆவியானவர் இங்க எங்க இருக்கிறாரு? கதவு வெளியில இருக்கிறார். கதவு வெளியில இருந்து கதவை தட்டிட்டு இருக்கார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்று. ஏன்னா சபையானது இப்ப எங்க போயிடுச்சு? நீர்க்கால்கள் எல்லாவற்றையும் தாண்டி போயிடுச்சு, வறட்சியான ஒரு இடத்துல போயிடுச்சு. தேவன் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக கொடுத்தார் சபைக்கு. ஆனா நீ சபை எப்படி? இது மாம்ச பிரகாரமான சபையா இருக்கிறது. அந்நிய பாஷை பேசுகிறார்கள், அது உண்மையான அந்நிய பாஷை இல்ல, இது மாம்ச பிரகாரமான அந்நிய பாஷை. பிசாசுகளும் அந்நிய பாஷைகளை பேசும். வேதம் என்ன கூறுகிறது? வேதத்தின்படிதான் சபையானது இருக்க வேண்டும். தேவன் அதை தான் விரும்புகிறார். தேவன் எதற்காக ஒரு விருட்சத்தை நட்டார் சபையின் காலத்துல? ஏனென்றால் அது தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். ஒவ்வொரு காலத்திலும் 7 சபையின் காலங்களையும் தாண்டி இங்கே வந்திருக்கிறோம். ஒவ்வொரு சபையின் காலத்திலும் தேவன் தம்முடைய வார்த்தையிலே கனி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். சபையானது வார்த்தை என்னும் கனியை கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஒவ்வொரு காலத்திலும் தேவன் அதை தான் விரும்பினார். அதுக்காக தான் ஜீவ விருட்சத்தை எங்க முதல் காலத்திலே, முதல் பெந்தெகோஸ்தே என்னும் நாளிலே சபையை நிறுவினார். அந்த மரத்தை என்ன பண்ணார்? நட்டார். அதில் அநேக கனிகள் இருந்தது. முதல் பெந்தெகோஸ்தே சபையின் காலத்தில் என்ன நடந்தது? ஒரு பலத்த இடி முழக்கம் போல ஒரு என்ன பண்ணது? ஒரு காற்று, ஒரு முழக்கமானது என்ன பண்ணது? சடிதியாய் வந்தது. ஒரு சடிதியான ஒரு முழக்கம் உண்டானது. அப்ப பசுத்த ஆவியானவர் என்ன செய்தார்? ஆமா, இறங்கி வந்து அங்கே மேல் வீட்டு அறையில கூடியிருக்கிற எல்லாருடைய இருதயத்தை என்ன பண்ணாரு? தம்முடைய ஆவியினாலே நிரப்பினார். அவர்கள் மகிமையினாலே மூடப்பட்டார்கள். அக்னிமயமான நாவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் அந்நிய பாஷை பேசினார்கள், அது வியாக்கியானத்தையும் கொடுத்தாங்க. செத்தவங்க உயிரோட எழுந்தாங்க, வியாதியஸ்தர்கள் சுகமானாங்க. அவர்கள் மத்தியிலே எந்த ஒரு பிரிவினையும் காணப்படும், எல்லாம் ஒருமனதாக இருந்தார்கள். இனி சபையானது எப்படி இருக்கிறது? ஆமா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கை, ஒவ்வொரு கோட்பாடு, ஒவ்வொரு உபதேசம். ஆனா வேதம் ஒண்ணுதான். வேதம் ஒண்ணுதான், தேவனுடைய வார்த்தை ஒண்ணுதான். ஆனா சபைகள் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? வித்தியாசமான கோட்பாடுகள். இசிஐ ஒரு மாதிரி இருக்கிறது, சிஎஸ்ஐ ஒரு மாதிரி இருக்கிறது, ஏஜி ஒரு சபை ஒரு வித்தியாசமா இருக்கு, ஏசிஐ ஒரு மாதிரி இருக்கிறது, டிபிஎம் ஒரு சபை வித்தியாசமா இருக்குது, ஸ்தாபனம் ஒரு பக்கம் இருக்கிறது. எல்லாமே வித்தியாசமா
எதிர்பார்க்கிறார். பண்டிகைகள், சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்கள் தேவனுடைய சத்தியத்தின்படி இல்லை. ஆனா தேவன் எதை விரும்புகிறார்? அவருடைய வார்த்தையின்படி சபையானது இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறது? தேவன் வார்த்தையை கொடுத்துட்டார். அதான் பைபிள், வேதாகமம். நீ ஜனங்கள் என்ன பண்றது இல்ல, வேதத்தை வாசிக்கிறது கிடையாது. இப்படி எல்லாம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதா சொல்லி நம்ம கேட்கிறாங்க. வேதத்தை வாசிங்க. இவைகளினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதில் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று கூறியிருக்கிறார். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கூறினார். சத்தியமே நீங்க எங்குமே கிடையாது. ஏன்னா சத்தியம் காணப்படாத காரணம் என்ன? இந்த 4 பூச்சிகளை வந்து பச்சித்து போட்டது. சபையானது எப்படி இருக்கிறது? சொந்த மனுஷனுடைய கற்பனையினாலே என்ன பண்றாங்க? சுவிசேஷத்தையும் சத்தியத்தையும் போதித்து தேவனுக்கு தான் வீணாய் ஆராதனை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், பசுத்த ஆவி இல்லாத எந்த சபையும் விக்கிரகம். தேவன் இல்லாத எந்த சபையுமே விக்கிரகம் தான். ஒரு சிலையை வச்சு கும்பிடுறது விக்கிரகம் கிடையாது. பசுத்த ஆவி இல்லாத எல்லா சபையுமே விக்கிரகம் தான். ஏன்னா தேவன் தான் அந்த சபை சபையா இருக்கு. தேவன் அந்த சபையில வாசம் பண்ணினார் என்றால் பசுத்த ஆவியின் 9 வரங்களும் கிரியை செய்யும். சபையானது தேவனில் கனி கொடுக்கும். மாம்ச பிரகாரமா சபையானது இயங்காது. நீ பைபிள் காலேஜ்ல படிச்சுட்டு வந்து என்ன பண்றாங்க? போதகர்களா போதிக்கிறாங்க. இந்த வேதாகம கல்லூரியுடைய ஞானம் பசுத்தாவின் முன்பாக எடுப்படாது. வார்த்தை ஒண்ணுதான், சத்தியம் ஒண்ணுதான். தேவனுடைய வார்த்தை முகதட்சணையை பாராது. இது வந்து நியாயம் இருக்கும். நீ வார்த்தையின்படி உண்மையா ஜீவித்தனா உன்னை என்ன செய்யாது? உன்னை கொல்லாது, உன்னை ஆசீர்வதிக்கும். இன்னும் தேவனோடு கூட என்ன பண்ண? உன்னை கிட்டி நெருக்கி சேர்க்கும். ஆனா வார்த்தைக்கு விரோதமா இருந்தால் நீ பாவம் செய்வாயானால் அந்த வார்த்தையானது வெட்டும். நியாயம் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை எப்பொழுதுமே முகதாட்சணியை பார்க்காது. சத்தியம் ஒண்ணுதான். ஆனா நீ என்ன பண்ணுது? சபைகள் வித்தியாசமான காணப்படுகிறது. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். இது ஒரு சின்ன ஒரு திருத்தம் இருக்கு பாருங்கள். இது என்ன சொல்லப்பட்டிருக்கு தமிழ் பைபிள்ல? தன் காலத்தில் தன் கனியை தந்து. நம்முடைய கனியா இல்ல பசுத்தாவின் கனியா? பசுத்தாவின் கனி. நம்ம இடத்துல எந்த கனியும் கிடையாது. ஏன்னா நம்ம பாவி. பூமியில பிறக்கும்போது எப்படி இருக்கிறோம்? அக்கிரமத்தில் உருவாக்கி பொய் பேசுறவர்களாக காணப்படுகிறோம் என்று பசுத்த பவுல் கூறியிருக்கிறார். நம்ம இடத்துல எப்படி கனிகள் காணப்படும்? கனிகள் யாருடையது? பசுத்தாவியினுடையது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தன் காலத்தில் தன் கனியை தந்து. அப்ப நான் பேசுனது உங்களுக்கு சொன்னது தப்பா? இல்ல, நான் சொன்னது சரியா இருக்கு. இங்க திருத்தம் தான் தவறா இருக்கு. வேதத்துல இங்க தமிழ் பைபிள் எப்படி இருக்கிறது? ஆனா தீர்க்கதரிசி வாசிக்கும் போது எப்படி வாசிக்கிறாருன்னா, இங்கிலீஷ் பைபிள்ல பாருங்க. இங்கிலீஷ் பைபிள்ல நான் இங்க போடல நினைக்கிறேன். 2 இஸ் இருக்கும். bring his fruit in his time. தீர்க்கதரிசி வந்து எப்படி கூறுகிறார் என்றால், அவருடைய காலத்தில் அவருடைய கனியை தந்து. அல்லேலூயா. இங்க வாசினா தெரியும். என் காலத்தில், இப்ப என்னுடைய காலத்தில் அவருடைய கனியை தந்து. ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த புரியுது. சபையானது தன் காலத்தில் அவருடைய கனியை தர வேண்டும். உங்களால விளங்க முடிகிறதா? உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா? தன் காலத்தில் தன் கனியை இல்ல, என்னுடைய கனி இல்ல, பசுத்தாவின் கனியை கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? தேவனுக்கு கொடுக்கணும். சபையானது அவருடைய கனியை கொடுக்கணும். என்னுடைய கனி ஒண்ணுமே கிடையாது. என்னிடத்துல கனியே கிடையாது. ஏன்னா நான் ஒரு பாவி. நான் பாவிகளிலே ஒரு பிரதான பாவினா நான் தான். எப்படி நான் தேவனுடைய கனியை கொடுக்க முடியும்? தேவனுடைய கனியை கொடுக்கணும்னா நீங்க ஆவியில் மீண்டும் பிறக்கணும். ஆவியில் மீண்டும் பிறக்காவிட்டால் தேவனுடைய கனியை கொடுக்க முடியாது. அதான் யோவான் ஸ்நானகர் கூறினார், இப்பொழுதே கோடாரியானது எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? மரத்தின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. கனி கொடாத எந்த சபையுமே என்ன பண்ணும்? வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். இதான் நியாய தீர்ப்பு. இதான் உண்மையான சுவிசேஷம். சபையானது அவர்கள் கனி கொடுக்காவிட்டால் கோடாரியானது எங்க வைக்கப்பட்டிருக்கிறது? வேரின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. சபைனா யாரு? 4 சுவர் கிடையாது. நீங்க தான் அவருடைய சபை. உடைய சரீரமே அவருடைய ஆலயமா இருக்கிறது என்று வேதம் கூறுகிறது. நீங்கள் தான் என்ன பண்ணணும்? பசுத்த ஆவியின் கனிகளை கொடுக்கணும். இது உங்களுடைய மகிமைக்காக அல்ல, இது தேவனுடைய மகிமைக்காக. சபையானது என்ன பண்ணணும்? பரிபூர்ணம் அடையணும். அதுக்காக தான் தேவன் வரங்களையும் கனிகளையும் கொடுக்கிறார். ஆனா பாருங்கள், இந்த கனிகள் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டவை. இதான் முன்னாடியே நான் சொன்னேன். ஏனென்றால் பசுத்த பவுல் அங்கே கூறுகிறார், தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டபடியே, ஒரு அனாதி தீர்மானத்தின்படியே
தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். இதுல இருக்கிற கனிகள் என்ன பண்ணுவது? உதிர்ந்து போகாது. இந்த மரம் காய்ந்து போகாது. ஏன்னா ஏற்கனவே தேவனுடைய வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசியாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இவைகள் எல்லாம் பச்சித்தது நான் திரும்ப கொடுப்பேன். வார்த்தை உரைத்து விட்டது. அந்த வார்த்தைக்கு பின்னாடி என்ன இருக்கிறது? பிரமாணம் இருக்கிறது. மறந்துடாதீங்க. யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக ஏற்கனவே தேவன் வார்த்தை உரைத்து விட்டார். இவைகள் எல்லாம் வந்து பச்சித்தது நான் திரும்ப அழிப்பேன். வார்த்தை கூறிட்டார். எப்படி இருந்தாலும் அது நிறைவேறிய ஆகணும். அது எப்போ நிறைவேறும்? இப்போ நிறைவேறி கொண்டிருக்கிறது. இதை யார் அமல்படுத்துகிறது? பரிசுத்த ஆவியானவர் அமல்படுத்துகிறார். இதுதான் நம்ம செய்தியில பார்த்தோம். முதல் பாகத்துல நம்ம பார்த்தோம். வார்த்தையை தேவன் உரைத்திருப்பாரானால் அந்த வார்த்தையை அவர் காத்துக் கொள்கிறார். தேவன் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டார். அவர் உண்மை உள்ளவர். அவர் சத்திய பரர். தேவன் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, ஏமாற்றுகிற தேவன் அல்ல. அவர் உண்மை உள்ள தேவன். அவர் எல்லையற்ற தேவன். கர்த்தர் நம்மை பார்த்து ஒரு வார்த்தையை கூறியிருப்பாரானால், வேதத்திலே ஒரு வார்த்தையை அவர் கூறியிருப்பாரானால் நிச்சயமாக அது நிறைவேறிய தீரும். வான பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்ன பண்ணாது? ஒழிந்து போகாது. வார்த்தையில் இருக்கிற ஒரு உறுப்பு கூட என்ன பண்ணாது? அழிந்து போகாது. என் சரீரம் கூட அழிஞ்சு போயிடும். ஆனா அவருடைய வார்த்தைகள் அழிந்து போவதில்லை. அல்லேலூயா. நீங்க கண்களால பார்க்கக்கூடிய எல்லாமே அழிந்து போகும். உங்க அப்பா அம்மா அழிஞ்சு போயிடுவாங்க, உங்க மனைவி அழிஞ்சு போயிடுவாங்க, உங்க புருஷங்கள் அழிஞ்சு போயிடுவாங்க, உங்க பிள்ளைகள் அழிஞ்சு போவாங்க. எல்லாமே நம்ம பார்க்கிற எல்லாமே அழிந்து போகும். அவர் வார்த்தைகள் அழிந்து போவதில்லை. அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக இருக்குமானால் நீங்கள் அழிந்து போவதில்லை. அல்லேலூயா. ஏன்னா வார்த்தை ஜீவிக்கும். வார்த்தை என்றென்றுமா ஜீவிக்கும். அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக ஜீவிக்குமானால் நீங்களும் அழிந்து போவதில்லை. சாத்தான் உங்கள் சரீரத்தை தொடரும். நீ தைரியமா சொல்லுங்க, சாத்தானே வா, என் சரீரத்தை தொடரியா, வா. என் வாழ்க்கையில கஷ்டத்தை கொண்டு வரியா, கொண்டு வா. என் வாழ்க்கையில சோதனையை கொண்டு வரியா, கொண்டு வா. இவைகள் எல்லாமே என்ன பண்ணும்? தேவனிடத்துல நெருங்கி சேரும். அல்லேலூயா. என்ன தேவனிடத்துல இருந்து எதுவுமே பிரிக்க முடியாது. ஏனென்றால் தேவனால் ஏற்கனவே நீங்க என்ன பண்ணீங்க? கிறிஸ்துக்குள்ளாக முன்குறிக்கப்பட்டீங்க. அதான் பரிசுத்த பவுல் கூறுகிறார். கிறிஸ்துக்குள் நீங்கள் தெரிந்து கொண்டபடியே, அவருடைய தீர்மானத்தின்படியே இவைகள் எல்லாம் முன்குறிக்கப்பட்டவைகள். இதுதான் வேதம் கூறுகிறது. நீங்கள் கிறிஸ்துக்குள்ளாக புத்திர சுவீகாரராகும்படிக்கு முன்குறிக்கப்பட்டீர்கள் என்று பரிசுத்த பவுல் கூறுகிறார். இதுதான் புத்திர சுவீகாரம் அடையும்படிக்கு. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ளாக புத்திர சுவீகாரம் அடையும்படிக்கு நீங்கள் முன்குறித்திருக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று இங்கே பரிசுத்த பவுல் கூறுகிறார். இதுதான் உண்மையான புத்திர சுவீகாரம். அடாப்ஷன் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டது. அப்ப நீங்களா ஒழிஞ்சு போயிடுவீங்களா? தேவனால் முன்குறிக்கப்பட்டது ஒழிஞ்சு போயிடுமா? அப்ப பரிசுத்த பவுலின் மூலமாக பேசின பரிசுத்த ஆவியானவர் கூறின வார்த்தை ஒழிந்து போகுமா? யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் ஒழிந்து போகுமா? வார்த்தை ஒழிந்து போகாது என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். அப்ப அதை நிறைவேற்றுவதற்கு யார் தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. வார்த்தை உரைத்திருப்பாரானால் தீர்க்கதரிசி இப்படியாக கூறுகிறார், பரலோகத்தில் இருக்கிற எல்லா வல்லமையிலும் கொண்டு தம்முடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றியே தீருவார். ஒரு தூதனை உங்களால சமாளிக்க முடியும். ஒரு தூதன் முதல்ல முழு உலகத்தையும் அழிச்சிருவான். அப்ப பரலோகத்தில் இருக்கிற எல்லா வல்லமையிலும் கொண்டுண்டா அது நிச்சயமா நடந்தே தீரும். யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் எதுக்காக இந்த விருட்சத்தை பெந்தெகோஸ்தே நாளிலே நட்டார்? அவர்கள் கனி கொடுக்கும்படியாக அதை என்ன பண்ணார்? அதை நட்டார். அவங்க எப்படி அந்த அனுபவத்தை பெற்றுக் கொண்டார்கள்? ஒரு பலத்த காற்று அடிக்கிறது போல ஒரு முழக்கம் உண்டாகி, சடுதியாய் வானத்திலிருந்து என்ன பண்ணுது? ஒரு முழக்கம் உண்டாகி வீடு முழுவதும் நிரப்பிற்று என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவங்க என்ன பண்ணாங்க? மகிமையினால் நிரப்பப்பட்டார்கள், மகிமையினால் மூடப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகமானது அவங்களுக்குள்ளாக ஊற்றப்பட்டது. அப்ப பரிசுத்த ஆவி நம்மளது வரங்கள் கிரியை செய்தது. எல்லாமே என்ன நினைச்சாங்க? ஏதோ குடிச்சு வெறிச்சு போயிருக்கிறாங்க நினைச்சாங்க. பேதுரு எழுந்து பிரசங்கித்தார். இங்க இருக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் தான் பேதுருக்குள்ளாக எழுந்து பிரசங்கித்தார். என்ன பிரசங்கித்தார்? விடிய காலம் 3 மணி குடிச்சிருக்கீங்க என்று சொன்னீங்களே, இல்ல, இது யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படியாக இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது என்று கூறினார். இங்க இருக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் தான் நீங்க பேதுரு மூலமாக பேசினார். உங்களால விசுவாசிக்க முடிகிறதா? அதே பரிசுத்த ஆவியானவர் தான். பேதுரு என்ன பிரசங்கித்தார்? மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரர்களும் குமாரத்திகள் என்ன பண்ணுவாங்க? தீர்க்கதரிசனத்தை உரைப்பாங்க. என் ஊழியக்காரர்கள் மேல என்ன பண்ணுவேன்? என் ஆவியை ஊற்றுவேன். பெரியவர்கள் என்ன பண்ணுவாங்க? சொப்பனங்களை காண்பார்கள், தரிசனங்களை காண்பார்கள். வானத்திலே உயரத்திலேயும் பூமியிலேயும் தாழ் பூமியிலேயும் என்ன பண்ணுவேன்? அற்புத அதிசயத்தை நான் காட்டுவேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கு. கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அன்னைக்கு ஊற்றப்பட்டதா இல்லையா? பெந்தெகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்டதா இல்லையா?
அந்த ஆவியின் ஊற்றப்பட்டது, பசுத்த ஆவியின் அபிஷேகம் உள்ளாக வந்தது. அவங்க என்ன செய்யல, சும்மா இல்ல. சவுலுடைய சாட்சியை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏனென்றால் உங்களை என்ன பண்ணாது, உங்களை இந்த சத்தியமான தேவனுடைய வார்த்தையை உங்களை சும்மா விடாது. என்ன பண்ண, கொழுந்து விட்டு எரிய செய்யும். உடைய விசுவாசத்தை தட்டி எழுப்பும். உடைய ஆவியை என்ன பண்ணும், அனலாக்கும். நீங்க குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் என்று பசுத்தாவியர் கூறுகிறார். இந்த ஆவியை அனலாக மாத்துகிறது இது தேவனுடைய வார்த்தை தான். இந்த தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ள சத்தியம் தான் உங்களை என்ன பண்ணுது, ஆவியை அனலாக்குது, கொழுந்து விட்டு எரியும்படி செய்கிறது. அது உங்களால என்ன பண்ண முடியாது, சும்மா இருக்க முடியாது. நீங்க என்ன பண்ணுவீங்க, எல்லாருக்கும் போய் இந்த சத்தியத்தை சொல்லுவீங்க. உங்களால என்ன பண்ண முடியாது, ஒரு இடத்துல அடங்கி இருக்க முடியாது. அடங்கி ஒடுங்கி ஒரு இடத்துல நீங்க என்ன பண்ண, சும்மா இருக்க முடியாது. பாக்குற எல்லார்கிட்ட நீங்க சத்தியத்தை சொல்லுவீங்க. உண்மையான செய்தி இங்க இருக்கிறது. பசுத்த ஆவியானவர் இந்த சபையில வாசம் பண்ணுகிறார். இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கான ஊற்று இங்க இருக்கிறது. தேவன் வைத்த ஒரே வழி இங்குதான் இருக்கிறது, இந்த சத்தியத்துல தான் இருக்கிறது, இந்த செய்தியில தான் இருக்கிறது. இதுதான் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஏன்னா முக்கியமான சத்தியம் இங்கதான். பசுத்த ஆவியானவர் இங்கதான் வாசம் பண்ணுகிறார். போக போக இந்த செய்தி நீங்க சொல்லும் போது உங்களால புரிந்து கொள்ள முடியும் எப்படியாக பசுத்த ஆவியானவர் இங்க வாசம் பண்ணுகிறார் என்று. இந்த பசுத்த ஆவியின் அபிஷேகம் உள்ளாக வரும்போது சும்மா இல்லை. வியாதிஸ்தர்கள் எல்லாம் என்ன பண்ண, கைகளை வைத்தார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள். சாத்தானும் அவனுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருந்தான். எத்தனை பேருக்கு தெரியும் சாத்தானுடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கிறார்? சாத்தானை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, அவங்கிட்ட எந்த ஒரு வல்லமையும் கிடையாது. சாத்தான் என்ன அழிக்க முடியும்? எனக்குள் ஜீவிக்கிற தேவனுடைய வார்த்தையை அழிக்க முடியும். அல்லேலூயா. சாத்தான் உங்கள் சரீரத்தை தொட முடியும், ஆனா உங்களை என்ன பண்ண முடியாது, சேதப்படுத்த முடியாது. ஏன்னா பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா. நீங்கள் எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறீர்கள்? வெளிப்பாட்டின் மேல் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து என்னும் கண்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்கிறது? ஆமா, அதோட அஸ்திபாரம் உறுதியானது, அசைக்க முடியாது. பலமான காற்று வந்து உங்கள் மேல் மோதினாலும், கொந்தளிக்கிற கடலுடைய அலைகள் உங்கள் மேல் வந்து மோதினாலும் எதுவுமே உங்களை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் வார்த்தை ஏற்கனவே உரைத்து விட்டது. என்ன உரைத்து விட்டது? பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. வார்த்தை உரைக்கப்பட்டதுன்னா அது பின்னாடி ஒரு பிரமாணம் இருக்கிறது. அந்த பிரமாணத்தை நிறைவேற்றது யார் இருக்கிறார்? பசுத்த ஆவியானவர் இருக்கிறார். வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். வார்த்தை தோல்வியே அடையாது. இதுதான் இங்கே பேதுரு எழுந்து தைரியமாக பிரசங்கித்தான். என்னால உணர முடிகிறது, பசுத்த ஆவி, அதாவது பேதுருக்குள்ள இருந்த அதே பசுத்த ஆவி இங்க இருக்கிறார். அவர்தான் காரியத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பசுத்த ஆவி இல்லாமல் ஒருவனும் வேதத்தை எடுத்து போதிக்க கூடாது. பசுத்த ஆவியை பெறாதவன் எவனும் இயேசுவை கர்த்தர் என்று கூறக்கூடாது. வேதம் அப்படியாக கூறுகிறது. நீ பசுத்த ஆவியின் பெறாமலே என்ன பண்றாங்க, வேதத்தை எடுத்து போதிக்கிறாங்க. பைபிள் காலேஜ்ல இருக்கிற பசுத்த ஆவியானவர், பைபிள் காலேஜ்ல என்ன போதிக்கப்படுகிறது? மனுஷனுடைய ஞானம் தான் என்ன பண்ணுது, போதிக்கப்படுகிறது. மனுஷனுடைய உபதேசம் தான் அங்க போதிக்கப்படுகிறது. பைபிள் காலேஜ்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்க, அதை கத்துன்னு வந்து என்ன பண்றாங்க, சபையில பேசுகிறாங்க. இல்ல, பேதுரு பைபிள் காலேஜ் போனாரா? பசுத்த பவுல் பைபிள் காலேஜ் போனாரா? இயேசு கிறிஸ்து கூட இருந்தவங்க எல்லாம் பைபிள் காலேஜ் போனாரா? இல்ல. மீன் பிடிக்கிறவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், ஒரு கையெழுத்து கூட போட தெரியாது, ஒரு புக்கு கூட படிக்க தெரியாது, அவருடைய பாஷைகள் வித்தியாசமா இருக்கும். அவங்களிடத்துல ஒழுங்கு இருக்குமா? ஒழுங்கு இருக்காது. ஏன்னா அவங்க படிப்பறிவு இல்லாதவர்கள். ஆனா தைரியமாக எழும்பி நின்று பேதுரு அங்கே பசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் எழும்பி பேசினான். சகோதரனே, அப்படியானால் என்ன செய்ய வேண்டும்? இந்த பெந்தெகோஸ்தே நாளில் இது நடந்தது. பேதுரு அங்கே என்ன பண்ண, பசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் என்ன கூறினான்? இது யோவேல் தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது இங்கு நிறைவேறும்படியாக இப்படிப்பட்ட காரியங்கள் இது நடந்தது என்று கூறினான். அவன் பைபிள் காலேஜ்ல போய் என்ன பண்ணா, படிச்சுட்டு வந்து பேசல, பசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவனாய் வந்து பேசினான். நான் பைபிள் காலேஜ் படிச்சவனா? இல்ல. பைபிள் காலேஜ் எங்க இருக்குன்னு கூட தெரியாது, பைபிள் காலேஜ் பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனா பேசுகிறது யாரு? பசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவர்தான் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். பேதுருக்குள்ளாக இருந்த அதே பசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிற அதே பசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். தீர்க்கதரிசிக்குள்ளாக இருந்த அதே பசுத்த ஆவியானவர் இந்த சபைக்குள் இருக்கிறார். எல்லாம் ஒன்றுதான். அதே பசுத்த ஆவியானவர் தான் காரியங்களை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறார். அவருடைய சுவிசேஷத்தை கேட்டு அன்னைக்கு இருந்த இஸ்ரவேலர்களும் யூதர்களும் அங்க இருந்த சகல ஜாதியார் என்ன பண்ணாங்க, வந்து பேதுருடைய சுவிசேஷத்தை கேட்டு, சகோதரனே, அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். பேதுரு என்ன சொன்னார்? நீ போய் பைபிள் காலேஜ்ல போய் படின்னு சொன்னாரா? இல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் என்ன பண்ணுங்க, எடுங்க, அப்பொழுது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க பெறுவீர்கள் என்று கூறினார். நீ போய் பைபிள் காலேஜ்ல போய் படின்னு சொல்லல,
மாம்சமான யாவர் மேலும். பைபிள் காலேஜ் படிச்சவங்க மேலதான் சொல்லப்படல, எல்லார் மேலே. மாம்சமான யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா. இப்பொழுது சபையில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாம் கிறிஸ்துக்குள்ளாக ஊற்றப்பட்டு, கிறிஸ்துக்குள்ளாக இருந்த எல்லா பரிபூர்ணமும் கிறிஸ்து என்ன பண்ண? தன்னை வெறுமையாக்கினார். தன்னை வெறுமையாக்கி தனக்குள்ள இருந்த எல்லா பரிபூர்ணத்தையும் சபைக்குள்ளாக ஊற்றினார். இப்போது சபைக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. அதுதான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. ஒரு நித்திய மகிழ்ச்சியும் ஒரு நித்திய சமாதானமும் ஒரு நித்திய சந்தோஷமும் எங்க இருக்கிறது? இந்த செய்தியில், இந்த வார்த்தையில், சத்தியத்தில் இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் தான் இது கூடும். எல்லாராலும் இது முடியாது. விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் தான் இது பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமா, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இயேசு கிறிஸ்து மரித்த போது என்ன பண்ணாரு? ஆமா, தன் பரிபூர்ணத்தை எல்லாமே சபைக்குள்ளாக ஊட்டினார். இந்த பெந்தெகோஸ்தே நாளில் தான் முதல் விருட்சமானது அங்கே என்ன பண்ணது? தேவன் தன்னுடைய விருட்சத்தை அங்கே முதல் பெந்தெகோஸ்தே நாளில் அதை நிறுவினார். அப்படி எல்லாமே என்ன பண்ணுது? வல்லமையாய் கிரியை செய்தது. வியாதியஸ்தர்கள் சுகமடைஞ்சாங்க. செவிடர்கள் என்ன பண்ணாங்க? காது கேட்டுச்சு. கூடர்கள் என்ன பண்ணாங்க? பார்த்தாங்க. அசுத்தாவிகள் துரத்தப்பட்டது. விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் இருந்தது எது? இந்த பிசாசுகள். பிசாசுகள் என்ன பண்ணுது? அவன் கொடுக்கப்பட்ட அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்திருந்தது. இன்னைக்கு அது என்ன பண்ணுது? கீழ்ப்படிந்திருக்கிறது. இது எல்லாராலும் முடியாது. பசுத்தாவி இல்லாமல் பிசாசு உங்களுக்கு கீழ்ப்படியா. இதுதான் உண்மை. பசுத்தாவி இல்லாம நீங்க என்ன பண்ணாதீங்க? சாத்தானை எதிர்த்து நிக்காதீங்க. உங்களை ஜெயிச்சிருவான், உங்களை தோற்கடிச்சிருவான். பசுத்தாவியை பெறாம சாத்தானை எதிர்க்க முடியாது. நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். உங்களை காட்டிலும் வேதம் உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் தாயின் கர்ப்பத்திலே நம்ம பிறந்தது, பூமியில நம்ம வந்தோம். சாத்தான் எப்பொழுது இருக்கிறான்? ஆதியிலிருந்தே இருக்கிறான். சாத்தான் வந்து என்ன பண்ணான்? தேவனுடைய ஒவ்வொரு அசைவையும் அவன் கவனிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு தெரியும். சாத்தான் உங்களை காட்டிலும் அதிக வேதத்தை அவனுக்கு தெரியும். நீ ஒரு வேதத்தை எடுத்து இப்படி கூறியிருக்கிறதே நீங்க சொல்லலாம், அவன் இன்னொரு வசனத்தை எடுத்து கூறுவான். வேதம் அவனுக்கு நல்லா தெரியும். நான் காலின் கீழ் போட்டு மிதிச்சிருவேன், சாத்தான் இப்படி போட்டுருவேன், சாத்தானுடைய வாயை கட்டிடுவேன், கையை கட்டிடுவேன், காலை கட்டிடுவேன்றாங்க. நீங்க சாபத்துல இருக்கிறவங்க இல்ல. சாத்தான் அவனுக்கு எதுவுமே அவங்களால கண்டுக்க மாட்டான். காரணம் என்ன? மரித்து போயிருக்கிறது. அவருடைய ஆத்மாவும் ஆவியும் என்ன பண்ணுது? மரித்து போயிருக்கிறது. மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட கோட்பாடுகளும் கொள்கைகளும் மனிதனுடைய உபதேசங்களும் எப்படி இருக்கிறது? மரித்து போன ஒன்று. ஆனா தேவன் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஃபுட் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. திருப்தியான ஒரு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். போதும் போதுன்ற அளவுக்கு என்ன பண்றார்? கொடுத்துட்டு இருக்கார். பலமுள்ள ஒரு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் இந்த செய்தி, இந்த சத்தியம். அல்லேலூயா. இதுதான் உங்களை பலனடைய செய்யும். அல்லேலூயா. சாத்தான் உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனா இருக்கிறான். இயேசு கிறிஸ்து கூறினார். என்ன கூறினார் என்றால், சாத்தான் வானத்திலிருந்து மின்னலை போல என்ன பண்றான்? பூமியில விழுகிறதை நான் காண்கிறேன். பிசாசுகள் உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படிக்கிறது குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க? சந்தோஷப்படாமல் உங்களுடைய பேர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா என்று பார்த்து சந்தோஷப்படுங்க. இயேசு கிறிஸ்து கூறினார். இப்ப பாருங்கள், பிசாசுகள் என்ன பண்ணுது? உங்களுடைய அதிகாரத்துக்கு கீழ்ப்படி இருக்கிறது. நீ போனா அது போகும், நடக்கும். விசுவாசிகள் மாத்திரம் தான் அது நடக்கும். எல்லாராலும் அது முடியாது. என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ தான் செய்கிற கிரியைகளை காட்டிலும் மேலான கிரியைகளை செய்வான். சர்ப்பத்தை எடுப்பாங்க, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், பிசாசுகளை துரத்துவார்கள், சாவுக்கு ஏதுவான யாவொன்றை குடித்தார்கள் என்ன பண்ணாது? சேதப்படுத்தாது. இப்படி எல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிகளால் நடக்கும். இன்னைக்கு ஒரு விசுவாசி போய் இன்னொரு விசுவாசி தலையில கை வச்சு ஜெபிச்சு, அவள் வியாதியஸ்தரா இருந்து அவள் ஜெபிச்சு சுகமாகணும். ஏன்னா அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே தேவன் விருட்சத்தை நடும்பொழுது, அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளும் போது இது எல்லாமே கிரியை செய்தது. பிசாசுகளை துரத்தினாங்க, வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைத்தார்கள், அப்போது சுத்தமானார்கள். கூட்டர்கள் என்ன பண்ணாங்க? பார்வை அடைந்தார்கள். செவிடர்கள் என்ன பண்ணாங்க? கேட்டாங்க. முடவர்கள் நடந்தாங்க. சத்தவங்க உயிரோடு எழுப்பினாங்க. இது எல்லாமே தேவன் கொடுத்த வரங்களும் கனிகளும் சபைக்கு கொடுக்கப்பட்டது. புரிகிறதா? ஆதியிலே அப்போஸ்தலர் காலத்திலே இவர் பசுத்த ஆவியின் அபிஷேகமானது ஊற்றப்பட்டது. அப்போது இவைகளெல்லாம் கிரியை செய்தது. இன்னைக்கு அது கிரியை செய்யணும். பசுத்த ஆவியானவர் இந்த சபையில் இருப்பார்கள். அந்த காரியமானது என்ன பண்ணணும்? சபையில் நடக்கணும், நடக்கும். இதுதான் நாம் என்ன பண்ணார்? தேவன் திரும்ப தருவதாக கூறினார். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? சபையானது கனி கொடுக்கணும், வரங்கள் கிரியை செய்யணும், இதெல்லாமே நடக்கணும். கடைசி காலத்தில் நடக்கணும். ஏன்னா யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தருடைய வார்த்தை உரைக்கப்பட்டது. என்ன உரைக்கப்பட்டது? கர்த்தர் உரைக்கிறதாவது இந்த பூச்சிகள் எல்லாம் பச்சித்த வசத்தை நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப தருவேன் என்று கூறினார். வார்த்தை உரைக்கப்பட்டது. அது இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்த நிறைவேற்றுகிறது தான் பசுத்த ஆவியானவர் இங்கே வந்திருக்கிறார். அதுக்காக தான் வாக்குத்தத்தமாய் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். யாரு? பசுத்த ஆவியானவர்.
நீங்க சபைகள் ஸ்தாபனங்கள் என்ன பண்றாங்க? ஸ்தாபனத்தையும் கோட்பாடுகளையும் உருவாக்கி பசுத்தாவியை என்ன பண்ணாங்க? சபைக்கு வெளியே புறம்பாக்கிட்டாங்க. பசுத்தாவி கைது பிடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. பசுத்தாவி வெளியே தள்ளிவிட்டு டோரை போட்டு என்ன பண்ணாங்க? கதவை அடைத்து விட்டார். அதனால தான் பசுத்தாவியில இருந்து என்ன பண்றாரு? கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார். இனி பசுத்தாவியை தள்ளிவிட்டு பசுத்தாவியுடைய ஸ்தானத்துல ஒரு மனுஷன் வந்து நிக்கிறான். பசுத்தாவியில தான் சபையை என்ன பண்ணணும்? ஆட்சி செய்யணும். பசுத்தாவியில தான் சபையை என்ன பண்ணணும்? ஆளணும். பசுத்தாவியில தான் சபைக்கு வழிகாட்டியா இருக்கணும். அவர்தான் பசுத்தாவி. அதுக்காக தான் பசுத்தாவியில கொடுக்கப்பட்டான். ஆனா இன்னைக்கு என்ன நடக்கிறது? மனுஷனுடைய உபதேசங்களை என்ன பண்ணாங்க? கற்பனைகளாக போதித்து தேவனுக்கு வீணாய் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். மனிதனுடைய சிந்தனையின்படி தான் என்ன பண்ணுது? சபையானது நடந்து கொண்டிருக்கிறது. வேதத்தில் இல்லாததெல்லாம் போதிக்கிறாங்க. இவைகள் அல்ல. ஆனா சத்திய ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துவார். என்ன பண்றாங்க? பெண்கள்லாம் டைட்டா ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு டைட்டா ஒரு டி-ஷர்ட்டை போட்டுட்டு முடியை வெட்டிக்கிட்டு ஒரு லிப்ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு மூஞ்சில பவுடர்லாம் அடிச்சுக்கிட்டு புறம்பான அலங்கரிப்போடு கூட என்ன பண்றாங்க? சபைக்கு போறாங்க. இதை காட்டிலும் கேவலமான ஒரு காரியம் எதுவுமே கிடையாது சபையில. தேவனுக்கு முன்பாக இது மிகப்பெரிய ஒரு அருவருப்பு. தேவன் அதை வெறுக்கிறார். ஆதி பெந்தெகோஸ்தே சபையில இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படவில்லை. அவங்க இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு எந்த கோட்பாடுமே அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அவங்க அன்பை தவிர வேறு எந்த பிரமாணமும் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. வேதத்தை தவிர வேறு எந்த புத்தகமும் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. வேதமே சத்தியமா இருந்தது. இயேசு கிறிஸ்து அவர்கள் கோட்பாடா இருந்தார். இயேசு கிறிஸ்து கூறின அதே வார்த்தைகள் என்ன பண்ணாங்க? கடைபிடித்தார்கள். ஒருமனப்பட்டார்கள். ஒன்றாக இருந்தார்கள். வித்தியாசமா இல்ல. ஏற்றத்தாழ்வு அவங்களுக்குள்ள இல்ல. பிரிவினை அவங்களுக்குள்ள இல்ல. அவங்க என்ன பண்ணல? ஒரு ஸ்தாபனத்தை போய் என்ன பண்ணல? நிறுவல. எல்லாம் ஒருமனதா இருந்தாங்க. மத்தியில் எந்த பிரிவினையும் இல்லை. மனுஷனுடைய சொந்த வழிகள் எப்படி என்ன செய்யும்? தோல்வி அடையும். தேவன் தான் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும். தேவன் தான் நம்மை ஆள வேண்டும். பசுத்த ஆவியானவர் தான் அந்த சபையை வழி நடத்தணும். பாருங்கள், யோவேல் வந்து இந்த 4 விதமான பூச்சியை பார்க்கிறார். ஒண்ணு பச்சை புழு. இந்த பால்மர் வாம் பச்சை புழு. பச்சை புழு எதை சாப்பிடும்? வீட்டுல செடி வச்சிருந்தீங்கன்னா தெரியும். இலைகளை சாப்பிடும், பழங்களை சாப்பிடும். பச்சை புழு. இதே பச்சை புழு தான் என்ன செய்ததுன்னா, முதலாவது சாப்பிட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா கனிகளையும் இலைகளையும் என்ன பண்ணுது? சாப்பிட்டது. இந்த பச்சை புழு. கனிகள் என்பது என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், பொறுமை, விசுவாசம், இவைகள் எல்லாமே என்ன பண்ணுது? பச்சித்தது. இதான் யோவேல் தீர்க்கதரிசி அதை காண்கிறார். தேவன் என்ன பண்ணார்? தன்னுடைய விருட்சத்தை பெந்தெகோஸ்தே நாளில் அதை நட்டார். அது என்ன செய்தது? கனிகள் கொடுத்தது. எப்பேற்பட்ட கனிகள் கொடுத்தது? 9 வகையான கனிகளும் 9 வகையான வரங்களும் அங்கே கிரியை செய்தது. எல்லாம் பரிபூர்ணமா இருந்தது. ஆனா இந்த பச்சை புழு உள்ள வருது. பச்சை புழு உள்ள வந்து கனிகளை எல்லாவற்றையும் என்ன பண்ணுது? தின்னு போடுகிறது. எதையெல்லாம் சாப்பிட்டது? அன்பு சாப்பிட்டது. ஜனங்கள் மத்தியில் இருந்த அன்பை எடுத்து போட்டது. ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன பண்ணுது? எடுத்து போட்டது. சமாதானத்தை எடுத்து போட்டது. எல்லாமே எடுத்து போட்டது. இந்த 9 ஆவியின் கனிகளை என்ன பண்ணுது? சாப்பிட்டது. இலைகள் எல்லாம் என்ன பண்ணுது? பச்சிக்க ஆரம்பிச்சது. நீங்க வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த முதல் பூச்சி, இந்த பச்சை புழு என்ன செய்யுதுன்னா, அன்பு, அவன் மத்தியில காணப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷம், விசுவாசம் எல்லாவற்றையும் என்ன பண்ணுது? பச்சித்து போட்டது. ஆனா தேவன் நடப்போது அந்த மரம் எப்படி இருந்ததுன்னா, இந்த விருட்சம் பரிபூர்ணமா இருந்தது. பரிபூர்ணமான தன்னுடைய விருட்சத்தை அங்கே நாட்டினார். அவள் எல்லாமே மிகுந்த கனிகள் கொடுத்து அந்த மரம் செழிப்பா வளர்ந்து அதுல அநேக கனிகள் காணப்பட்டது. பசுத்த ஆவியின் கனிகள் காணப்பட்டது. ஆனா அந்த பச்சை புழு முதலாவது உள்ள வருகிறது. இதுதான் போதகம். நிக்கோலாய் போதகம் உள்ள நுழைகிறது. போதகம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உபதேசம், போதகம், சுவிசேஷம், செய்தி, வார்த்தை எல்லாமே பொருந்தும். இது அவர்களுக்குள்ளாக வந்து என்ன செய்தது? கனிகள் எல்லாவற்றையும் பச்சித்து போட்டது. பிறகு வெட்டுக்கிளி வருது. இது எல்லாமே நான் சுருக்கமாக சொல்லிட்டு போயிடுறேன். வெட்டுக்கிளி வருகிறது. வெட்டுக்கிளி வந்து எதை சாப்பிடும்? யாருக்காவது தெரியுமா? இலைகளை சாப்பிடும். இந்த பச்சை புழு எதெல்லாம் விட்டு போச்சோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுது? வெட்டுக்கிளி வந்து சாப்பிடுது. கனிகளையும் சாப்பிடும், இலைகளையும் சாப்பிடும்.
பண்ணுது? இந்த வெட்டுக்கிளி வந்து எல்லாத்தையும் பச்சிட்டு போடுது. முதலாவது பச்சை புழு எதெல்லாம் விட்டு போனதோ அது எல்லாமே வந்து என்ன பண்ணுது? இந்த வெட்டுக்கிளி வந்து எல்லாத்தையும் சாப்பிடுது. நீங்க அந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதையும் நீ சோதித்து அவர்களை பொய்யன் என்று கண்டறிந்ததையும். இப்ப பாருங்கள், இந்த இலைகள் எல்லாமே ஐக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது? கனிகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுது? தின்னு போட்டுச்சு. விசுவாசம் இல்ல, அன்பு இல்ல, எல்லாமே பச்சித்தது. பிறகு இலைகளை வந்து என்ன பண்ணுது? பச்சிக்கிறதுக்காக வெட்டுக்கிளி வருது. இந்த இலைகள் எல்லாமே நம்ம மத்தியிலே காணப்படுகிற ஐக்கியம். அந்த முதலாவது சபையின் காலத்திலே, எபேசு சபையின் காலத்திலே பசுத்த பவுல் தான் தூதன். பசுத்த ஆவியானது முதல் முறையாக நடப்பட்ட இடமே அங்கதான், முதல் சபையின் காலத்துல. எல்லாம் பரிபூர்ணமா இருந்தது. ஆனா வெட்டுக்கிளி உள்ள வருகிறது. அதுதான் நிக்கோலாய் மதஸ்தரின் போதகம். இந்த போதகம் உள்ளே வருகிறது. அவன் மத்தியிலே பாகுபாடு வந்தது. அவன் மத்தியில ஐக்கியம் இல்லை. அவன் மத்தியில ஒருமனம் இல்லை. காரணம் என்ன? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை. இப்ப பாருங்க, அந்த காலத்துல என்ன நடந்துச்சு? அப்போஸ்தலரே இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க? தங்களை அப்போஸ்தலர் என்று அழைத்துக் கொண்டார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்களே இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க? தன்னை கிறிஸ்தவர்கள் என்று கூறுகிறார்கள். பசுத்தாவியை பெறாதவர்கள் என்ன பண்றாங்க? பசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்லி என்ன பண்றாங்க? நெஞ்சு நிமித்தின்னு அப்படி நடந்து போறாங்க. நீ போய் அவங்களை நீ பசுத்தாவியை பெறலன்னு சொன்னீங்கன்னா உன்ன மேல என்ன பண்ணுவாங்க? கோபப்படுவாங்க. நான் இத்தனை வருஷமா நான் செய்தி போறேன், இத்தனை வருஷமா இசிஎல் இருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் சிஎஸ்சியில் இருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் ஏசி சபையில் இருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் ஏசி சபையில் இருக்கிறேன், எத்தனையோ சபைக்கு நான் போயிருக்கிறேன், எப்படி நீ பசுத்தாவியை பெறலாம் நீங்க சொல்வீங்க? நான் எப்போ ஞானஸ்நானம் எடுத்தேன் தெரியுமா? 1980 எடுத்தேன்னு சொல்லுவாங்க. இல்ல, ஒரு உதாரணத்துக்கு தான் அந்த காரியத்தை சொல்றேன். எப்படி நீங்க சொல்லலாம் பசுத்தாவியை பெறலன்னு சொல்லிட்டு? இன்னைக்கு நீங்க போயிட்டு இந்த சுவிசேஷத்தை எடுத்து போதிக்கும் போது இன்னும் நீங்க பசுத்தாவியை பெறல, அதனால தான் இந்த செய்தி உங்களால புரிந்து கொள்ள முடியல நீங்க என்ன சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? உங்களை ஒரு மாதிரி பார்ப்பான். என்ன பசுத்தாவியை பெறலன்னு என்ன பார்த்து சொல்றேன்? பசுத்தாவினா என்ன தெரியுமா? உங்களை பார்த்து கேட்பான். உங்களால அதை என்ன பண்ண முடியும்? பொறுத்து கொள்ள முடியாது. என் சகிப்பு வராது அந்த நேரத்துல. அப்படியே வெறுப்பாங்க. நீ முதல்ல போய் பசுத்தாவினா என்னன்னு போய் தெரிஞ்சுங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க? வேதத்தை பாருங்கன்னு சொல்லுவீங்க. அதே போலதான் முதல் சபையின் காலத்துல எப்படி இருந்தது? ஆதி காலத்துல தேவன் அங்கே நடப்பட்ட அந்த விருட்சத்தின் காலத்துல எப்படி இருந்தது? அப்போஸ்தலர் இல்லாதவர்கள் என்ன பண்ணாங்க? தங்களை அப்போஸ்தலர் என்று கூறிக்கொண்டார்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்களே இல்லாதவர்கள் என்ன பண்றாங்க? கிறிஸ்தவன் என்று கூறுகிறாங்க. நான் தான் சொன்ன பாருங்க, ஏற்கனவே ஒயிட் அண்ட் ஒயிட்ல போயிட்டு என்ன பண்ணுவாங்க? சபையில முந்தி உட்காந்துப்பாங்க. எல்லாருடைய பார்வையை நம்மளதான் இருக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க? சத்தம் போட்டு பாடுவாங்க, சத்தம் போட்டு கை தட்டுவாங்க, சத்தம் போட்டு அந்நிய பாஷையில பேசுவாங்க. அப்படி என்ன பண்ணுவாங்க? அருமையான சாட்சிகளை சொல்லுவாங்க. அது உண்மையான சாட்சி தானே நமக்கு தெரியாது. சொல்றது உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. ஆனா சாட்சியில வந்து என்ன பண்ணுவாங்க? பயபக்தியா வந்து பேசுவாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண? வீட்டுல சத்தமா சீரியல் ஓடிட்டு இருக்கோம், நாடகம் ஓடிட்டு இருக்கோம், சினிமா ஓடிட்டு இருக்கோம். என்ன பண்ணுவாங்க? சர்ச்சு முடிஞ்ச உடனே பைபிள் எடுத்து பைக்ல என்ன பெட்ரோல் டேங்க் கவர் இருக்கும், அந்த கவர்ல சொருகிட்டு என்ன பண்ணுவாங்க? ஸ்ட்ரைட்டா டீ கடையில போய் நிறுத்திட்டு ஒரு சிகரெட் குடிச்சிட்டு போவாங்க வீட்டுக்கு. நிறைய பேர் நான் பாத்துக்கிறேன். இது கிறிஸ்தவமா? இதுதான் கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகிறாரா? கிறிஸ்தவன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கிறிஸ்துவை உடையவன். நீ கிறிஸ்துவை நீங்கள் உடையவர்களாக இருப்பால் உங்களால் பாவம் செய்ய முடியாது. வேதம் கூறுகிறது. ஆவில் மீண்டு பிறந்தவனால் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. அவன் பாவத்துக்கு மரித்து அவன் கிறிஸ்துக்குள் பிழைத்திருக்கிறான். வாழ்கிறது அவன் இல்ல, கிறிஸ்துவே அவனுக்குள் வாழ்கிறான். வேதம் கூறுகிறது. அவனால பாவம் செய்ய முடியாது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க? கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் என்ன பண்றாங்க? தன்னை கிறிஸ்தவர்கள் என்று கூறுகிறார்கள். சபையில என்ன பண்ணுவாங்க? சத்தம் போட்டு அந்நிய பாஷை பேசுவாங்க. ஆனா ரோட்ல நின்று சண்டை போடுவாங்க, கெட்ட வார்த்தைகளை பேசுவாங்க. எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும், கசப்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும், எல்லாம் உங்களுக்குள்ளாக இருக்கும். இதுதான் பசுத்த ஆவியின் கனியா? பசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால் நீங்க என்ன செய்யணும்? பசுத்த ஆவியின் கனிகளை கொடுக்கணும். இதான் பசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளம். அந்நிய பாஷைகள் இல்ல. நீ அந்நிய பாஷை பேசுற, நீ எதுக்கு ரோட்ல நின்று கெட்ட வார்த்தைகளை பேசுற? ரோட்ல நின்று நீ எதுக்கு சண்டை போடுற? நீ எதுக்கு சினிமா பாக்குற? உலகத்துல இருக்கிற ஜனங்கள் எப்படி ஜீவிக்கிறாங்களோ அதே போல நீ எதுக்கு ஜீவிக்கிற? அவங்க எப்படி முடி வெட்டுறாங்களோ அதே போல முடி வெட்டுறது, அவங்க எந்த மாதிரியான ட்ரெஸ் போடுறாங்களோ அதே போல ட்ரெஸ் போடுறது. இது பசுத்தாவியை பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் அல்ல. நீங்க பசுத்தாவியை பெற்றிருப்பீர்களா? உங்களுடைய பழைய வாழ்க்கை ஏற்கனவே மரித்து போயிருக்கும். நீங்க கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருப்பீங்க. இதான் உண்மை, இதான் சத்தியம். ஆனா நீங்க எப்படி இருக்காங்க?
பாஸ்டர் கூட பார்த்திருக்கிறேன், பாஸ்டர் கூட போய் பேசுறதை நான் கேட்டிருக்கிறேன், பாஸ்டர் வீட்லயே சினிமா ஓடுகிறத நான் கேட்டிருக்கிறேன். இதெல்லாம் உண்மையா? இதுதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளமா? நீங்க என்ன பண்ணணும்? அவரில் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். இதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளமே. பரிசுத்த ஆவி என்பது 9 வகையான கனிகளை கொடுக்கிறது. நீ என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் இல்லாதவர்கள் எல்லாமே தங்களை அப்போஸ்தலர்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள். அப்பதான் அவங்களுக்குள்ளாக ஐக்கியமானது என்ன பண்ணுது? பிரிந்து போனது. இந்த வெட்டுக்கிளி வந்து என்ன பண்ணுது? ஐக்கியத்தை பச்சித்து போட்டது. ஐக்கியம் என்றால் இலைகள், இலைக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மரத்தில் இருக்கிற இலைகளை எல்லாவற்றையும் பச்சித்து போட்டது. ஜனங்கள் மத்தியில் இருந்த ஐக்கியம், விசுவாசிகள் மத்தியில் இருந்த ஐக்கியம், சகோதர சிநேகம் எல்லாவற்றையும் என்ன பண்ணுது? பச்சித்து போட்டது. முதலாவது பச்சித்து போட்டது எது? 9 ஆவியின் கனிகளை என்ன பண்ணுது? பச்சித்து போட்டது. விசுவாசம் தான் என்ன பண்ணும்? வரங்கள் கிரியை செய்யும். விசுவாசம் என்னும் கனியை என்ன பண்ணுது? பச்சித்து போட்டது. ரட்சிப்பின் சந்தோஷம், புரிகிறதா? ரட்சிப்பின் சந்தோஷம், சந்தோஷம் என்பது அது ஒரு கனி. இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன பண்ணுது? பச்சித்து போட்டது. விசுவாசிகள் மத்தியில் இருக்கிற அன்பை என்ன பண்ணுது? பச்சித்து போட்டது. இவைகளெல்லாம் பச்சை புழு செய்தது. வெட்டுக்கிளி வந்தது. வெட்டுக்கிளி வந்தது என்ன செய்தது? சகோதரர்கள் மத்தியில் இருந்த ஸ்நேகத்தை, ஐக்கியத்தை என்ன பண்ணுது? அழித்து போட்டது, பச்சித்து போட்டது. சகோதர ஸ்நேகத்தை எடுத்து போட்டு விட்டது. சகோதரர் மத்தியில் இருக்கிற ஐக்கியத்தையும் அன்பையும் என்ன பண்ணுது? எடுத்து போட்டது, பச்சித்து போட்டது. அப்ப நீ சபையா இருக்குமா? இருக்கா? நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டாதான் சபை. நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டாதான் ஒரே சரீரமா இருக்க முடியும். ஆனா என்ன நடந்தது? அப்போஸ்தலர் அல்லாதவர்களை எல்லாம் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று அழைத்துக் கொண்டார்கள். அவர்கள் மத்தியில் இதை வைத்து பார்க்கும்போது அவர்கள் மத்தியில் ஒரு பிரிவினை உண்டாயிருந்தது. என்ன பண்ணாங்க? ஜனங்கள் எல்லாம் பிரிந்து போனார்கள். பொய்யை நம்பி ஒரு ஜனங்கள் பிரிந்து போனது, உண்மையை நம்பி ஒரு ஜனங்கள் பிரிந்து போனது. ஐக்கியமானது அங்கு இல்லை. முதல் முறையாக ஒரு ஸ்தாபனமாக நிரூபிக்கப்பட்டது என்றால் அதான் கத்தோலிக்க சபை. அதிலிருந்தே இருக்கிறது அந்த சபை. முதல் சபை காலத்திலிருந்தே அது இருக்கிறது இந்த கத்தோலிக்க சபை. அவருடைய போதகம் வித்தியாசமா இருந்தது, அவர்கள் பண்ற காரியங்கள் வித்தியாசமா இருந்தது. அவர்கள் பண்டிகைகளை கொண்டாடினார்கள். ஆனா உண்மையுள்ள சபை என்ன செய்தது? பண்டிகையில எதுவுமே கொண்டாடல. அவர்கள் தேவனையே சார்ந்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினாலே நிறைந்து என்ன பண்ணாங்க? சத்தியத்தை சுவிசேஷமாக போதித்தார்கள். உயிரை குறித்து என்ன பண்ணல? பயப்படல. சத்தியத்துக்காக, வார்த்தைக்காக நின்றார்கள். ஜனங்கள் என்ன பண்ணாங்க? கத்தோலிக்கத்தை பார்த்து என்ன வித்தியாசமா இருக்கிறது? நம்ம எல்லாம் ஞானஸ்தானத்தை எப்படி கொடுக்கிறோம்? முழுக்கி தானே கொடுக்கிறோம். இவங்கெல்லாம் தெளிக்கிறாங்களே ஞானஸ்தானத்தை. வித்தியாசமா இருந்தது. ஜனங்கள் மத்தியிலே என்ன பண்ணுது? இவைகளெல்லாம் கவர்ந்து இழுந்தது. ஸ்தாபனம் பண்ற காரியங்கள் எப்படி இருக்கிறது? கவர்ந்து இழுக்கிறது போல இருக்கிறது. அதனாலதான் ஒரு கூட்ட ஜனமே வச்சிக்கப்பட்டிருக்கிறது. பாடல்களை அழகா பாடிட்டு கொயர் ஒரு பக்கம் என்ன பண்றாங்க? ஒரே கொயருக்கு ட்ரெஸ் யூனிஃபார்ம் கொடுத்து. இன்னைக்கு அதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் அந்த காலத்துல நல்லா சின்ன பையனா இருந்த காலத்துல அதெல்லாம். இப்போ எப்படி இருக்கிறது? மாடனா அப்படியே டைட்டா ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு, ஒரு டைட்டா டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு, முடியை வெட்டிக்கிட்டு, லிப்ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு, அப்படியே அழகா கோழி கத்துறது போல என்ன பண்றாங்க? அப்படியே அழகா பாடுறாங்க. இது உண்மையான ஆராதனை இல்ல. அந்த ஆராதனையில யாரு இல்ல? பரிசுத்த ஆவி இல்ல. சபையில வந்து அருவருப்பான காரியங்களை செய்தால் எப்படி பரிசுத்த ஆவியினர் உள்ள வருவார்? இதான் பரிசுத்த ஆவியினர் வெளியே தட்டியே. ஆண்களுடைய பெண்கள் தரிக்கலாகாது என்று வேதம் கூறுகிறது. நீ என்ன பண்ண? அவலட்சணமான கேவலமான ஒரு காரியங்கள் இதை விட வேற எந்த ஒரு காரியமே கிடையாது. பெண்கள் முடிய வெட்டக்கூடாதுன்னா வெட்டக்கூடாது. அதுதான் ஒரு கணவனுக்கு எப்படி இருக்கிறது? அது மகிமை உள்ளதா இருக்கிறது. நீ யாரை கனவீனப்படுத்துகிற? உன் புருஷனை கனவீனப்படுத்துகிற. முடிய வெட்டக்கூடாது. பரிசுத்த பவுல் கூறி இருக்கிறார், முடிய வெட்டக்கூடாதுன்னா வெட்டக்கூடாதுதான். நீ புருஷனை கனவீனப்படுத்துற. பிரதர் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, அப்படி எப்படி புருஷன் சொல்லலாம்? இல்ல. அப்படியானால் உன்னை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை நீ என்ன பண்ற? கனவீனப்படுத்துற. பெண்கள் முடிய வெட்டக்கூடாது. பெண்கள் தான் சபைக்குள்ள முக்காடு போடக்கூடாது. நீங்க எல்லா ஸ்தாபனங்கள் இல்ல பெந்தகோஸ்தேக்காரங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, பெரிய ஒரு முக்காடு வெள்ளை கலர்ல என்ன பண்ணுவாங்க? துணியை கழுத்துல சுத்திட்டு போவாங்க. வேதம் என்ன கூறுகிறது? சத்தியத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதில் உங்களுக்கு என்ன பண்ணுது? நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு கிறிஸ்து கூறினார். சத்தியத்தை ஆராய்ந்து பாருங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை பாருங்க. பரிசுத்த பவுல் என்ன கூறுகிறார்னு பாருங்க. ஏன்னா உங்கள் தலையினுடைய மயிர்களே உங்களுக்கு எப்படி இருக்கிறது? முக்காடாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நீங்க முக்காடு போடலாமா? நீங்க யாரை கனவீனப்படுத்துறீங்க? பரிசுத்த ஆவியானவரை கனவீனப்படுத்துறீங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? இந்த சபைக்குள்ளாக இருக்கிறார்.
வேதம் என்ன கூறுகிறது அதன்படிதான் இருக்கணும். தேவன் அதற்கென்றுதான் என்ன பண்ணாரு, அந்த விருட்சத்தையே பெந்தெகோஸ்தே நாளிலே நிறுவினார். எதற்காக? சபையானது அவர்கள் கனி கொடுக்க வேண்டும் என்பதற்காக. ஒவ்வொரு காலங்கள் தோறும் அவருடைய சபையானது அவர் வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டும் என்று விரும்பினார். அப்படி வார்த்தையின்படி இருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற சபைகள் அவருடைய வார்த்தையின்படி இருக்கிறதா? அப்பமானது என்ன பண்ணணும்? பிட்டு கொடுக்கணும். நீங்க என்ன பண்றாங்க, ₹1 காயின் சைஸ்ல ஒரு அப்பத்தை கொடுக்குறாங்க வட்டமா. அப்பத்தை என்ன பண்ணணும்? பிட்டு கொடுக்கணும். அவர் பிட்டு கொடுத்தா இதுவே என்னுடைய மெய்யான போஜனமா இருக்கிறது என்றார். என்னுடைய ரத்தமே மெய்யான பானமா இருக்கிறது என்று கூறினார். நீங்க எத்தனை சபையில நீங்க கால்களை கழுவுறாங்க? எத்தனை சபையில நீங்க ஒருவருக்கு ஒருவர் சகோதர சிநேகத்தை வெளிப்படுத்துறாங்க, சகோதர ஐக்கியத்தை வெளிப்படுத்துறாங்க? எத்தனை பேரை நீங்க தாழ்மையை வெளிப்படுத்துகிறாங்க? இயேசு கிறிஸ்து கூறினார், மாம்சத்தில் வந்த தேவனே என்ன செய்தார்? நம்மை போன்ற மனுஷனுடைய கால்களை தொட்டு அவருடைய கால்களை கழுவி தன் சீலினாலே தொட்டு என்ன பண்ணாரு? தொடைத்து அவர்களை முத்தம் செய்தார். தேவன் பாவத்தை வெறுக்கிறார், ஆனா பாவிகளையும் அவர் நேசிக்கிறார். அல்லேலூயா. தேவன் பாவிகளை வெறுக்கவில்லை, எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவர் யாருமே நீ வேணாம்னு யாருமே என்ன பண்ணல, வெறுக்கல, உங்களை ஒதுக்கல. நீங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனா நீங்க தான் என்ன பண்றீங்க? சத்தியத்தை அறியாததுனால கல்லில தடக்கி கீழே வந்துறீங்க. அதான் பேதுரு கூறுகிறார். சத்தியத்தின் மேல உள்ள அன்பை அவர்கள் என்ன பண்ணாங்க? விட்டுட்டாங்க. இடறுவதற்கான கல்லை நான் வைக்கிறேன். என்ன பண்ணாங்க? ஜனங்கள் எல்லாமே அந்த இடறுவதற்கான கல்லிலே தவறி விழுந்தார். காரணம் என்ன? சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் விட்டுட்டாங்க. அதனாலதான் நீங்க நிறைய சாபனம் அந்த செய்தி என்ன பண்ண முடியல, கண்டுகொள்ள முடியல. நீங்க அநேகருக்கு போய் நீங்க என்ன பண்றீங்க? சுவிசேஷமா இதை சொல்றீங்க, ஆனா அவங்களால என்ன பண்ண முடியல, கண்டுகொள்ள முடியல. காரணம் என்ன? அந்த இடறுவதற்கான கல்லின் மேல் என்ன பண்ணாங்க? இடறி விழுந்தார்கள். எப்படி இடறி விழுந்தாங்க? சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் புறக்கணித்தார்கள். இந்த சத்தியத்தை அவர் ஏற்றுக்கொள்ளல. அப்போஸ்தலர் 2:38 வேதம் கூறுகிறது, நீங்க எடுத்து திறந்து காட்டினா கூட என்ன பண்றதுல விசுவாசிக்கிறது கிடையாது. பவுல் என்ன கூறுகிறார்? அவர்கள் கண்கள் இருந்தும் காணாமலும், காதுகள் இருந்து கேளாமலும், இருதயம் இருந்து உணராமலும் இருக்கிறார்கள். இதோ சீயோனிலே என்ன பண்றேன்? இடறுவதற்கான கல்லை நான் வைக்கிறேன் என்று கூறினார். அப்போஸ்தலர் 2:38 தான் உண்மையான ஞானஸ்நானம் ஏத்துக்க மாட்டேங்கிறான். இயேசு கிறிஸ்து என்ன கூறினார்? பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஞானஸ்நானம் எடுங்கன்னு சொல்லி சொன்னார். அவர் ஊமையா தான் பேசினார், நேரடியாக பேசல, ஊமைகளாக பேசினார். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நான் தேவன் என்று கூறல. எங்கேயாவது பைபிள்ல சொல்லி இருக்கிறாரா இயேசு கிறிஸ்து நான் தான் தேவன் என்று கூறினாரா? இல்ல. அவர் ஊமைகளாக பேசினார். என்னுடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுங்கள் என்று அவர் சொல்லாமல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெறுங்கள் என்று கூறினார். பிதா என்பது நாமம் அல்ல, குமாரன் என்பது நாமம் அல்ல, பரிசுத்த ஆவி என்பது நாமம் அல்ல. இவைகள் எல்லாமே அவருடைய பதவிகள். தேவன் ஒருவரே. வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறு எந்த ஒரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த நாமத்தினாலதான் விடுதலை, இந்த நாமத்தினாலதான் ரட்சிப்பு, இந்த நாமத்தினாலதான் பாவ மன்னிப்பு, இந்த நாமத்தினாலதான் மீட்பு. எல்லாமே இந்த நாமத்தினாலதான் தேவன் வைத்திருக்கிறார். இதை யார் வெளிப்படுத்துகிறது? பேதுரு வெளிப்படுத்துகிறார். பேதுரு கையில தான் என்ன இருக்கிறது? திறவுகோல் இருக்கிறது. நீ பூமியில எதெல்லாம் கட்டுவியோ அதெல்லாம் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ பூமியில எதெல்லாம் கட்டவிழ்கிறியோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். முதல் முறையாக புறஜாதிக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றது யாரு? பேதுரு. அவருடைய சுவிசேஷத்தை என்ன பண்ணாங்க? அங்கிருந்தவர்கள் கேட்டு, அப்படியானா சகோதரனே பேதுருவே நான் என்ன செய்யணும்? நீங்கள் பாவ மன்னிப்பு என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் எடுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியை பெறுவீர்கள் என்று. நீங்க சத்தியத்தை எடுத்து போதிச்சு அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. என்ன காரணம்? சத்தியத்தின் மேல் உள்ள அன்பு அவங்க இல்லை, இடறி போய்விட்டார்கள். இனிமே அவங்களை கொண்டு வருவது கூடாத காரியம். இந்த வெட்டுக்கிளி என்ன செய்தது? ஐக்கியத்தை எல்லாவற்றையும் எடுத்து போட்டது. சகோதர சிநேகத்தை எடுத்து போட்டது, சகோதரர்களுக்குள்ளாக காணப்பட்ட ஐக்கியத்தை எடுத்து போட்டது. பச்சை புழு அன்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டது, சந்தோஷத்தை எடுத்து போட்டது, சமாதானத்தை எடுத்து போட்டது, பொறுமையை எடுத்து போட்டது, விசுவாசத்தை எடுத்து போட்டது. இந்த 9 ஆவியின் கனிகள் இல்லாவிட்டால் எப்படி தேவனுக்கு கனி கொடுக்க முடியும்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட கோட்பாடுகள், மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட உபதேசங்கள்.
அடுத்தது வரது பட்டைப்புழு, கேங்கர் வார்ம். பச்சை கிளின்னு சொல்லப்படல, கேங்கர் வார்ம். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கிறது? கேங்கர் வார்ம் நம்ம வாசிச்சோம். கேங்கர் வார்ம்னா பட்டைப்புழு. இந்த பட்டைப்புழு வந்து இந்த மரத்துல தான் என்ன பண்ணுவோம்? பட்டை இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு எளிமையா நான் உங்களுக்கு சொல்றேன், ஏற்கனவே சொன்னதுதான்.